உங்களை தாங்குவேன். ನಿಮ್ಮನ್ನು ನಾನು ತಡೆದು ಕಾಪಾಡುತ್ತೇನೆ. அப்படி செய்தேன். ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡುವೆನು. நரை வயது மட்டும் உங்களை தாங்குவேன். ಮುಪ್ಪಿನ ತನಕ ನಾನೇ ಆಧಾರ. நரை வயது மட்டும், ಮುಪ್ಪಿನ ತನಕ, முதிர் வயது வரையும் ಆ ಮುಪ್ಪಿನ ತನಕವು கர்த்தர் நம்மை தாங்குகின்றவராக இருக்கின்றார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ತಡೆಯುವವರಾಗಿದ್ದಾರೆ. உங்களை ஏந்துவேன், ನಿಮ್ಮನ್ನು ಹುಟ್ಟಿಕೊಳ್ಳುವರು, உங்களை சுமப்பேன், ನಿಮ್ಮನ್ನು ಹುಟ್ಟಿಕೊಳ್ಳುವರು, உங்களை தப்புவிப்பேன். ನಿಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸುತ್ತೇನೆ. நீங்க என்ன செய்ய வேண்டும்? அதற்கு ನೀವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು? ಅದಕ್ಕೆ கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும். ಕರ್ತನಿಗೆ ನೀವು ಕಿವಿ ಕೊಡಬೇಕು. கர்த்தருக்கு செவி கொடுத்து ಕರ್ತನಿಗೆ ಕಿವಿ ಕೊಟ್ಟು அவர் காட்டுகிற வழியில் நீங்கள் நடக்க ಅವರು ஆரம்பிக்கும் பொழுது, ತೋರಿಸುವಂತಹ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯಲು ಆರಂಭಿಸುವಾಗ, தாயின் வயிற்றில் நீங்கள் எப்படி கர்த்தரால் தாங்கப்பட்டீர்களோ, ತಾಯಿನ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಹೇಗೆ ಕರ್ತನಿಂದ ನೀವು ಕರೆಯಲ್ಪಟ್ಟರೋ, எந்த தீங்கும் அணுகாமல் நல்லபடியாக கர்த்தர் உங்களை பிறக்க வைத்தாரோ, ಯಾವುದೇ ಒಂದು ಕೆಡುಕು ಬರದಂತೆ ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಹುಟ್ಟಿಸಿದರೋ, அதே போல கடைசி வரைக்கும் உங்களை அவர் தாங்குவார், ஏந்துவார், தப்புவிப்பார். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಕಡೆಯವರೆಗೂ ನಿಮ್ಮನ್ನು ತಡೆಯುವರು, ಹೊತ್ತುವರು, ನಿಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸುವರು. பைபிள் சொல்லுது பாருங்க, முதிர் வயது. ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ, ಮುಪ್ಪಿನ ತನಕ. தேவனுடைய ஜனங்கள் ದೇವರ ಜನರು முதிர் வயது வரை வாழ வேண்டும். ಮುಪ್ಪಿನ ತನಕ ಬಾಳಬೇಕು. தேவன் நிர்ணயித்த காலத்திற்கு முன்பாக மறிக்க கூடாது பாருங்க. ದೇವರು ನಿರ್ಣಯಿಸಿದ ಕಾಲಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಸಾಯಬಾರದು ನೋಡಿ. கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கின்றார். ಕರ್ತನು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ. நரை வயது மட்டும். ಮುಪ್ಪಿನ ತನಕ. தலையெல்லாம் நரைச்சு போகுது பாத்தீங்களா? ಕೂದಲೆಲ್ಲ ಇದಾಗ್ತದೆ, ಬೆಳ್ಳಗಾಗ್ತದೆ ನೋಡ್ತೀರಾ? ನೆರೆ ಬಂದಾಗ ஒரு சில பேருக்கு இள வயசுலயே மண்டை நரைச்சிடும் பாருங்க. ಕೆಲವೊಬ್ಬರಿಗೆ ಎಳೆಯ ಒಂದು ವಯಸ್ಸಿನಲ್ಲೇ ಅವರಿಗೆ ನೆರೆ ಕೂತು ಬಂದ್ಬಿಡ್ತದೆ. அதான் அவர் சொல்லல, ಅದನ್ನ ದೇವರು ಹೇಳ್ತಿಲ್ಲ. நரை வயது, அதாவது ಒಂದು ನೆರೆಯ வயது, ವಯಸ್ಸು, ஏஜ். ವಯಸ್ಸು அத இயற்கையாவே வயசாகி முடி நடக்குது பாத்தீங்களா? ಪ್ರಕೃತಿ ಪ್ರಕಾರವಾಗಿಯೇ ಅದು ನೆರೆಯ ಒಂದು ವಯಸ್ಸು ಬರ್ತದಲ್ಲ, அது ரொம்ப முத்தின நிலைமை, ஒரு வயதான நிலைமை, ತುಂಬಾ ಒಂದು ವಯಸ್ಸಾದಂತ ಒಂದು ಸ್ಥಿತಿ. அது வரைக்கும் ಅದವರೆಗೂ நான் உங்களை தாங்குவேன், ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ತಡೆಯುವೆನು, உங்களை தப்புவிப்பேன், ನಿಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸುವೆನು, உங்களை சுமப்பேன் ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಹೊತ್ತಿಕೊಳ್ಳುವೆನು என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ಅಂತ ಹೇಳಿ ಕರ್ತನು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ. நாம் என்ன செய்ய வேண்டும்? ನಾವೇನ್ ಮಾಡಬೇಕು? செவி கொடுக்க வேண்டும். ನಾವು ಕಿವಿ ಕೊಡಬೇಕು. செவி கொடுக்க வேண்டும். ಕಿವಿ ಕೊಡಬೇಕು. செவி கொடுத்தால் ಕಿವಿ ಕೊಟ್ಟರೆ நாம் கர்த்தரால் தாங்கப்படுவோம், ನಾವು ಕರ್ತನಿಂದ ನಾವು ತಡೆಯಲ್ಪಡಬೇಕು, நாம் கர்த்தரால் ஏங்கப்படுவோம், ನಾವು ಕರ್ತನಿಂದ ಹುಟ್ಟಲ್ಪಡಬೇಕು, கர்த்தரால் தப்பிவிக்கப்படுவோம். ಕರ್ತನಿಂದ ತಪ್ಪಿಸಲ್ಪಡಬೇಕು. கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்கிறது என்ன? அது ಕರ್ತನು ನಮ್ಮ ಬಳಿ ಎದುರು ನೋಡುವುದು ಏನು? எனக்கு செவி கொடுங்கள். ನನಗೆ ಕಿವಿ ಕೊಡಿರಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 81:13 சொல்கின்றது. ಕೀರ್ತನೆಗಳು 81:13 ಹೇಳುತ್ತದೆ. கர்த்தர் சொல்றார் பாருங்க, ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து, ನನ್ನ ಜನರು ನನಗೆ ಕಿವಿ ಕೊಟ್ಟು, இஸ்ரவேல் என் வழியில் நடந்தால் நலமாயிருக்கும். ಇಸ್ರಾಯೇಲರು ನನ್ನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುವುದಾದ್ರೆ ಅದು ಚೆನ್ನಾಗಿರುವುದು. கர்த்தர் நமக்கு ஒரு நலமான வாழ்க்கையை வைத்திருக்கின்றார். ಕರ್ತನು ನಮಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಜೀವನವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆனா மக்கள் என்ன பண்ணிடுறாங்க? ಆದರೆ ಜನರು ಏನ್ ಮಾಡ್ಬಿಡ್ತಾರೆ? நலமான வாழ்க்கை வாழாம போயிடுறாங்க. ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಜೀವನವನ್ನು ಮಾಡದೆ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. என்ன காரணம்? ಯಾವ ಕಾರಣವೂ கர்த்தருக்கு செவி கொடுக்கவில்லை. ಕರ್ತನಿಗೆ ಕಿವಿ ಕೊಡಲಿಲ್ಲ. ஏனெதுக்கோ செவி கொடுக்குறாங்க? ಯಾವ್ಯಾವುದಕ್ಕೂ ಕಿವಿ ಕೊಡುತ್ತಾರೆ. கர்த்தருடைய வார்த்தைக்கு, ಕರ್ತನ ವಾಕ್ಯಕ್ಕೆ, அவருடைய சத்தத்திற்கு ಆತನ ಶಬ್ದಕ್ಕೆ செவி கொடுக்காமல் ಕಿವಿ ಕೊಡದೆ வாழ்க்கை என்ன ஆயிருது? ಜೀವನ ಏನಾಗ್ತದೆ? தீமை நிறைந்த வாழ்க்கையாக மாறிவிடுது. ಕೆಡುಕಾದ ಜೀವನವಾಗ್ಬಿಡುತ್ತದೆ. கர்த்தர் சொல்றாரு, ಆದ್ರೆ ಕರ್ತನ ಹೇಳುತ್ತಾರೆ, நீங்கள் எனக்கு செவி கொடுத்தால் ನೀವು ನನಗೆ ಸ್ವರ ಕೊಟ್ಟರೆ உங்களுக்கு நலமாயிருக்கும், ನಿಮಗೆ ಅದು ಎಷ್ಟೋ ಒಳ್ಳೆಯದಾಗಿರುತ್ತದೆ, நீங்க நல்லா இருப்பீங்க, ನೀವು ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೀರಿ, நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ನೀವು ಚೆನ್ನಾಗಿರಬೇಕಂತಲೇ கர்த்தர் சொல்றாரு, ಕರ್ತನ ಹೇಳ್ತಾರೆ, எனக்கு செவி கொடு. ನನಗೆ ಕಿವಿ ಕೊಡಿರಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசாயா 1ஆம் அதிகாரம் ಏಸಾಯ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 19வது வசனம் சொல்கின்றது. 19ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ஏசாயா 1ஆம் அதிகாரம் ಏಸಾಯ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 19வது வசனம் சொல்கின்றது. 19ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மைகளை புசிப்பீர்கள். ஹல்லேலூயா. தேசத்தின் நன்மைகளை புசிப்பீர்கள். புசிப்பீர்கள். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேசத்துல ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. ஆமென். ದೇಶದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಮೇಲುಗಳಿವೆ. மக்கள் அந்த நன்மைகளை தேவனுடைய ஜனங்கள் அனுபவிக்கிறது இல்ல பாருங்க. ದೇವರ ಮಕ್ಕಳು ಆ ಮೇಲುಗಳನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತಿಲ್ಲ ನೋಡಿ. பற்றாக்குறையிலும், ಸಾಲದೇ ಇರುವಂತಹ ಒಂದು ಸಮಸ್ಯೆಯಲ್ಲೂ, வறுமையிலும் ಬಡತನದಲ್ಲಿಯೂ வாழ்கிறதற்கான காரணம் என்ன? ಬಾಳುವಂತಹ ಕಾರಣವೇನು?
கர்த்தருக்கு செவி கொடுக்கவில்லை, ಕರ್ತನಿಗೆ ಕಿವಿ ಕೊಡಲಿಲ್ಲ, அவருடைய வார்த்தையின்படி நடக்கவில்லை. ಅವರ ವಾಕ್ಯದಂತೆ ನಡೆಯಲಿಲ್ಲ. அதனால என்ன உண்டாகுது? ಆದ್ರಿಂದ ಏನು ಉಂಟಾಗ್ತದೆ? குறைவு உண்டாகுது, ಕೊರತೆ ಉಂಟಾಗ್ತದೆ, பற்றாக்குறை உண்டாகுது. ಸಾಲದೇ ಇರುವಂತಹ ಸಮಸ್ಯೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. கர்த்தர் நமக்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் ஆயத்தம் செய்து வைத்து விட்டார். ಕರ್ತನು ನಮಗೆ ಬೇಕಾದಂತಹ ಎಲ್ಲಾ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಅವರು ಸಿದ್ಧತೆ ಮಾಡಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆனால் ஏன் அனுபவிக்க முடியவில்லை? ಆದರೆ ಯಾಕೆ ಅನುಭವಿಸಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗ್ತಿಲ್ಲ? அவருடைய வார்த்தையின்படி நடத்தாமல் இருந்தோம் என்றால், ಆತನ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಾವು ನಡೆಯದೇ ಇರುವುದಾದರೆ, அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருந்தோம் என்றால், ಅವರ ಆಜ್ಞೆಗಳಿಗೆ ನಾವು ವಿಧೇಯತೆ ಆಗದೇ ಇರುವುದಾದರೆ நம்மளால என்ன பண்ண முடியாது? ನಮ್ಮಿಂದ ಏನ್ ಮಾಡಕ್ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடும் பாருங்க. ಮುಂಚೆನೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಕೂಡ ಹೊಂದ್ಕೊಳ್ಳದೆ ಹೋಗ್ಬಿಡ್ತದೆ ನೋಡಿ. இப்ப என்ன பண்ணணும்? ಹಾಗೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? செவி கொடுக்க வேண்டும், ಕಿವಿ ಕೊಡಬೇಕು, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும், ಅವರ ಶಬ್ದಕ್ಕೆ ನಾವು ಕಿವಿ ಕೊಡಬೇಕು, அவருடைய வார்த்தையின் வழியில் நாம் நடக்க வேண்டும். ಆತನ ಒಂದು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನಡೆಯಬೇಕು. பைபிள் இருக்கு பாத்தீங்களா? ಈ ಬೈಬಲ್ ಇದೆಯಲ್ಲ, இதுதான் தேவனுடைய திட்டம், ಇದುವೇ ದೇವರ ಒಂದು ಪ್ಲಾನ್ ಆಗಿದೆ, இதுதான் தேவனுடைய சித்தம். ಇದುವೇ ದೇವರ ಒಂದು ಚಿತ್ತವಾಗಿದೆ. நம்ம மனசாட்சி இருக்கு பாத்தீங்களா? ನಮ್ಮ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ಇದೆಯಲ್ಲ, இதுதான் திசை காட்டி. ಇದೇ ನಮಗೆ ಮಾರ್ಗ ತೋರಿಸುವಂತದ್ದು. எந்த பக்கம் போகணும், எப்படி பண்ணணும் அப்படின்றத திசை காட்டுறது இது. ಯಾವ ಕಡೆ ಹೋಗ್ಬೇಕು, ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅನ್ನೋದು ತೋರಿಸುದು ಯಾವುದು? மனசாட்சி. ನಮ್ಮ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ. நம்மை சரியான பாதையில நடத்துகிறவர் யாரு? ನಮ್ಮನ್ನು ಸರಿಯಾದ ಒಂದು ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುವವರು ಯಾರು? கர்த்தர். ಕರ್ತನು, கர்த்தருடைய ஆவியானவர். ಕರ್ತನ ಪವಿತ್ರಾತ್ಮನು. இந்த உலகத்துல இருக்கிறவங்க ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವವರು மனசாட்சி சொல்றதை கேட்டு நடப்பாங்க. ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ಹೇಳುವುದನ್ನು ಕೇಳಿ ನಡೆಯುತ್ತಾರೆ. நம்ம அப்படி நடக்கணும்னு ஆண்டவர் நம்மகிட்ட விரும்பல. ನಾವು ಆ ರೀತಿಯಾಗಿ ನಡಿಬೇಕಂತ ದೇವರು ಇಷ್ಟಪಡುವುದಿಲ್ಲ. என் மகனே, ನನ್ನ ಮಗನೇ, என் மகளே, ನನ್ನ ಮಗಳೇ, என்னுடைய சித்தத்தை, ನನ್ನ ಚಿತ್ತವನ್ನು, என்னுடைய விருப்பத்தை, ನನ್ನ ಇಷ್ಟವನ್ನು, என்னுடைய திட்டத்தை ನನ್ನ ಒಂದು ಯೋಚನೆಗಳನ್ನು என்னுடைய வேதத்திலே உனக்கு எழுதி கொடுத்திருக்கின்றேன். ನನ್ನ ವೇದದಲ್ಲಿ ನಾನು ಬರೆದು ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. இதை நீ இருதயத்திலே வைத்துக்கொள். ಇದನ್ನು ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಇಟ್ಕೋ. இதன்படி நீ நடக்க ஆரம்பி. ನೀನು ಇದರಂತೆ ನಡೆಯಲು ಆರಂಭಿಸಿ. உன்னை நடத்துவதற்கு ನಿನ್ನನ್ನು ನಡೆಸುವುದಕ್ಕೆ நான் உன்னோடு கூடவே இருக்கின்றேன். ನಾನು ನಿನ್ನೊಂದಿಗಿದ್ದೇನೆ. நான் உன்னை நடத்துவேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ನಡೆಸುವೆನು. ஹalleluya. ஹalleluya. அப்ப என்ன நடக்குது? ಹಾಗೇನ್ ನಡೀತದೆ? நம்முடைய வாழ்க்கை சம்பூர்ணமான வாழ்க்கையாக மாறுகின்றது. ನಮ್ಮ ಜೀವನ ಸಂಪೂರ್ಣವಾದ ಒಂದು ಜೀವನವಾಗುತ್ತದೆ. பரிபூர்ணமான வாழ்க்கையாக ಒಂದು மாறுகின்றது. ಪರಿಪೂರ್ಣವಾದ ಒಂದು ಜೀವನವಾಗುತ್ತದೆ. நான் சங்கீதக்காரனாக தாவீது ஜெபிக்கிறான் பாருங்க. ಕೀರ್ತನೆಗಾರನಾದ ದಾವೀದನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾನೆ ನೋಡಿ. சங்கீதம் 143 10 வசனம். ಕೀರ್ತನೆಗಳು 143 10ನೇ ವಾಕ್ಯ. உமக்கு பிரியமானதை செய்யும் எனக்கு பொறி தரலும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவியை என்னை செம்மையான வழியிலே நடத்துகிறார். ஹalleluya. ஒரு அருமையான ஜெபத்தை தாவீது பண்றாரு பாருங்க. ಒಂದು ಸುಂದರವಾದ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ದಾವೀದನು ಮಾಡ್ತಾರೆ இந்த ನೋಡಿ. உலகத்துல ಈ ಲೋಕದಲ್ಲಿ நம்ம இருக்கிறதே ನಾವಿರುವುದು கர்த்தருக்கு பிரியமானதை செய்வதற்கு தான் நாம் இருக்கிறோம். ಕರ್ತನಿಗೆ ಪ್ರಿಯವಾದದನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಾವಿದ್ದೇವೆ. தாவீது ஜெபம் பண்றாரு. ದಾವೀದನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾನೆ, உனக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். ನಿನಗೆ ಪ್ರಿಯವಾದದನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ನನಗೆ ಬೋಧಿಸು. நீரே என் தேவன். ನೀವೇ ನನ್ನ ದೇವರು. உம்முடைய நல்ல ஆவி ನಿಮ್ಮ ಆತ್ಮವು என்னை செவ்வையான வழியில் நடத்துவாராக. ನನ್ನನ್ನು ಒಳ್ಳೆಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸಲಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Lead me in the land of uprightness. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதாவது நேர்மையான வழியில் ஆவியானவர் நம்மை நடத்துகின்றவராக இருக்கிறார். ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಮ್ಮನ್ನು ಒಳ್ಳೆಯ ಒಂದು ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. நேர்மையற்ற உலகிலே ಈ ಒಂದು ಕೆಡಕಾದಂತಹ ಒಂದು ಲೋಕದಲ್ಲಿ அவர் நம்மை நேர்மையான வழியில் நடத்துகின்றவராக ನಮ್ಮನ್ನು இருக்கிறார். ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. அநியாயம் நிறைந்த இந்த உலகத்திலே ಅನ್ಯಾಯ ಕುಗ್ಗಿದಂತಹ ಈ ಲೋಕದಲ್ಲಿ அவர் நம்மை நியாயமான வழியில் நடத்துகின்றவராக ಅವರು இருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ನ್ಯಾಯವಾದ ಒಂದು ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. அநீதி நிறைந்த இந்த உலகத்திலே ಅನೀತಿ ತುಂಬಿದಂತಹ ಈ ಲೋಕದಲ್ಲಿ அவர் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகின்றவராக ಅವರು ನಮ್ಮ இருக்கிறார். ನೀತಿಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே ಪಾಪ ತುಂಬಿದಂತಹ ಈ ಲೋಕದಲ್ಲಿ அவர் நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகின்றவராக ಅವರು இருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧವಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. வறட்சி நிறைந்த இந்த உலகத்திலே ಬರಿದಾಗಿರುವಂತಹ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ அவர் நம்மை செழிப்பின் பாதையில் நடத்துகின்றவராக ನಮ್ಮನ್ನು இருக்கிறார். ಸಮೃದ್ಧಿಯಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. நடவும் விசாலமான பாதையில் நடத்துகின்றவராக இருக்கின்றார். ಒಳ್ಳೆ ಸುಂದರವಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. பாலும் தேனும் ஓடுகின்ற பாதையிலே நடத்துகின்றவராக இருக்கின்றார். ಆಲೋಚನೆಯನ್ನು ಅರಿಯುವಂತಹ ಒಂದು ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. அவர் பெயர் ಅವರ ಹೆಸರು பரிசுத்த ஆவியானவர். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು. அவர் நம்மை பரிசுத்த பாதையிலே ಅವರು நடத்துகின்றவராக ನಮ್ಮನ್ನು இருக்கிறார். ಪರಿಶುದ್ಧವಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தாவீது ஜெபம் பண்றான் பாருங்க. ದಾವೀದನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ உங்களுடைய ನೋಡಿ. நல்ல ஆவி ನಿಮ್ಮ ಒಳ್ಳೆಯ ಆತ್ಮವು
ಆತ್ಮವು என்னை செவ்வையான பாதையில் நடத்துவாராக. ನನ್ನನ್ನು ಒಳ್ಳೆಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸಲಿ. நம்மளால நேர்மையான பாதையில, நியாயமான பாதையில சுயபலத்தால் நடக்க முடியாது பாருங்க. ನಮ್ಮಿಂದ ನಾವು ನಮ್ಮದಾದಂತಹ ಬಲದಿಂದ ನಾವೇ ನಡೆಯಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುವುದಿಲ್ಲ. ஆவியானவர் நம்மை நடத்தினால்தான் ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವುದಾದರೆ நாம் சரியான பாதையிலே செல்ல முடியும். ನಾವು ಸರಿಯಾದ ಒಂದು ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಾವು நாம் பரிசுத்தத்தில் இருக்க முடியும். ನಾವು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಬಹುದು. நாம் நீதியிலே இருக்க ನಾವು முடியும். ನೀತಿಯಲ್ಲಿ ಇರಬಹುದು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் விசாலமான பாதையில் நடக்க முடியும். ನಾವು ವಿಶಾಲವಾದ ಒಂದು ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯಬಹುದು. பாலும் தேனும் ஓடுகின்ற பாதையில் நடக்க முடியும். ಹಾಲು ಜೇನು ಹರಿಯುವಂತಹ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯಬಹುದು. அவர் நடத்தலைனா ಅವರು ನಡೆಸಲಿಲ್ಲ ಅಂದರೆ நம்மளால நடக்க முடியாது பாருங்க. ನಾವು ನಮ್ಮಿಂದ ನಡೆಯಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಆಗುವುದಿಲ್ಲ. அதற்காகத்தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார். ಅದರಿಂದಲೇ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. வேதம் சொல்கின்றது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, 8ாம் அதிகாரம் 16வது வசனத்தில், ರೋಮಾಪುರದವರಿಗೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகின்றார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எவர்கள் ಯಾರು தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகின்றார்களோ ದೇವರ ಆತ್ಮನಿಂದ ನಡೆಸಲ್ಪಡುವರು அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். ಅವರು ದೇವರ ಪುತ್ರರಾಗಿದ್ದಾರೆ. தேவனுடைய புத்திரர்கள் ದೇವರ ಪುತ್ರರು தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பார்கள். ದೇವರ ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿಗೊಡುವರು. வசனம் சொல்றதை அப்படியே ஏத்துக்குவாங்க. ವಾಕ್ಯ ಹೇಳುವುದನ್ನು ಹಾಗೆ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವರು. வசனம் சொல்றதை அப்படியே அங்கீகரிப்பாங்க. ವಾಕ್ಯ ಹೇಳುವುದನ್ನು ಹಾಗೆ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವರು. ஆண்டவரே பேசும், ದೇವರೇ ಮಾತನಾಡಿ அடியேன் கேட்கிறேன். ನಾನು ಕೇಳುವೆನು. நீங்க என்ன சொல்றீங்களோ ನೀವೇನ್ ಹೇಳುತ್ತೀರೋ அதற்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேன். ಅದಕ್ಕೆ ನಾನು ವಿದ್ಯುತೆಯಾಗಿ ನಡೆಯುತ್ತೇನೆ. இந்த வேதம் என்னை குறித்து என்ன சொல்கின்றதோ ಈ ಸತ್ಯವೇದ ನನ್ನ ಬಗ್ಗೆ ಏನು ಹೇಳುತ್ತದೋ அதுதான் நான். ಅದುವೇ ನಾನು. அதை நான் அங்கீகரிக்கின்றேன். ಅದನ್ನು ನಾನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ஃபுல் சரண்டர் ஆகணும் பாருங்க. ಅಂತ ಹೇಳಿ ನಮ್ಮನ್ನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ನಾವು இவர்கள் ಅರ್ಪಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. தான் ಇವರೇ தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகின்றவர்கள். ದೇವರ ಆತ್ಮನಿಂದ ನಡೆಸಲ್ಪಡುವವರು. ஹalleluya. ஹalleluya. பைபிள் சொல்லுது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, அந்த மரம் ಆ ಮರವು அதன் கனிகளினால் அறியப்படும். ಅದರ ಒಂದು ಫಲದಿಂದ ತಿಳಿಯಲ್ಪಡುತ್ತದೆ. ஒரு மாமரம் இருக்கு அப்படின்னா ಒಂದು ಮಾವಿನ ಮರ ಇದೆ ಅಂದ್ರೆ அது மாமரம் நீங்க எப்படி சொல்றீங்க? ಅದು ಮಾವಿನ ಮರ ಅಂತ ಹೇಗೆ ಅಂತೀರಿ? அதுல மாங்காய் காய்க்குது, ಅದ್ರಲ್ಲಿ ಮಾವಿನಕಾಯಿ ಬರುತ್ತದೆ. அதனால நீங்க என்ன சொல்றீங்க? ಅದ್ರಿಂದ ಅದನ್ನ ಏನಂತ ಹೇಳ್ತೀರಾ? மாமரம்னு சொல்றீங்க. ಮಾವಿನ ಮರ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ? அந்தந்த மரம் ಆ ಒಂದು ಮರವು அது கொடுக்கும் கனிகளினால் அறியப்படும். ಅದು ಕೊಡುವಂತ ಫಲದಿಂದ ಅದು ನಮಗೆ ತಿಳಿಯಲ್ಪಡುತ್ತದೆ. நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தீர்கள் என்றால், ನೀವು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವುದಾದರೆ, தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகின்றவர்களாக இருந்தீர்கள் என்றால், ದೇವರ ಆತ್ಮನಿಂದ ನಡೆಸಲ್ಪಡುವವರಾಗಿರುವುದಾದರೆ தேவனுக்கேற்ற அந்த கனிகள் உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட ஆரம்பிக்கும். ದೇವರಿಗಾದಂತಹ ಫಲವು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಪ್ರಕಟಣವಾಗುವುದಕ್ಕೆ ಆರಂಭಿಸುತ್ತದೆ ನೋಡಿ. ஹalleluya. பிதா பரிசுத்தராய் இருக்கின்றார். ತಂದೆ ಪರಿಶುದ್ಧರಾಗಿದ್ದಾರೆ. நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். ನೀವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿರಿ. உங்கள் பிதா பூரண சத்குணராய் இருக்கின்றார். ನಿಮ್ಮ ತಂದೆಯು ಪೂರ್ಣ ಸದ್ಗುಣರಾಗಿದ್ದಾರೆ. நீங்களும் பூரண சத்குணராய் இருங்கள். ನೀವು ಪೂರ್ಣ ಸದ್ಗುಣರಾಗಿರಿ. உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கின்றார். ನಿಮ್ಮ ತಂದೆ ಅವರು ಕನಿಕರವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். ನೀವು ಕನಿಕರವುಳ್ಳವರಾಗಿರಿ. உங்கள் பிதா ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ನಿಮ್ಮ ತಂದೆಯು ಐಶ್ವರ್ಯ ಸಂಪನ್ನರಾಗಿದ್ದಾರೆ. நீங்களும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருங்கள். ನೀವು ಐಶ್ವರ್ಯ ಸಂಪನ್ನರಾಗಿರಿ. மரத்தை அதனதின் கனியினால் அறியலாம். ಮರವನ್ನು ಅದರ ಒಂದು ಫಲದಿಂದ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬಹುದು. நாம் ஆவியினால் நடத்தப்படுகின்றவர்களாக இருந்தால், ನಾವು ಆತ್ಮದಿಂದ ನಡೆಸಲ್ಪಡುವವರಾಗಿರುವುದಾದರೆ நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியின் கனி வெளிப்படுவார்கள். ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಆತ್ಮದ ಫಲಗಳು ಪ್ರಕಟಣವಾಗ್ತದೆ ನೋಡಿ. அன்பு, சந்தோஷம், சாந்தம், ಪ್ರೀತಿ, ಸಂತೋಷ, ಶಾಂತವು, சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, ಸಮಾಧಾನ, ದಯೆ, இச்சை அடக்கம், ಇಚ್ಛೆ, ಅಡಕವು, இதெல்லாம் கனி பாருங்க. ಇದೆಲ್ಲ ಒಂದು ಫಲಗಳು ನೋಡಿ. ஆவியின் கனி. ಆತ್ಮದ ಫಲಗಳು இதெல்லாம் ஆவியினால் நடத்தப்படுகின்றவர்களுடைய வாழ்க்கையிலே தெரியும். ಇದೆಲ್ಲ ಆತ್ಮದಿಂದ ನಡೆಸಲ್ಪಡುವವರ ಒಂದು ಜೀವನದಲ್ಲಿ ಪ್ರಕಟಣವಾಗ್ತದೆ ஆவியினால் ನೋಡಿ. நடத்தப்படுகின்றவர்களுடைய அந்த வாழ்க்கையில ஆவியின் வரங்கள் வேலை செய்யும் பாருங்க. ಆತ್ಮದಿಂದ ನಡೆಸಲ್ಪಡುವವರ ಒಂದು ಜೀವನದಲ್ಲಿ ಆತ್ಮದ ವರಗಳು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತದೆ. ஏசு சொல்றாரு, ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ, நானே திராட்சை செடி, ನಾನೇ ದ್ರಾಕ್ಷಿಯ ಬಳ್ಳಿ, நீங்கள் கொடிகள். ನೀವು ಕೊಂಬೆಗಳು. ஒருவன் என்னிலும் ಒಬ್ಬನು ನನ್ನಲ್ಲಿಯೂ வார்த்தை அவனிலும் ನನ್ನ ವಾಕ್ಯವು ಅವನಲ್ಲಿಯೂ நிலைத்திருந்தால் ನೆಲೆಗೊಂಡರೆ அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ಅವನು ಒಳ್ಳೆಯ ಫಲವನ್ನು ಕೊಡುವನು. ஹalleluya. ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தோம் என்றால் ಆಗ ನಾವು ಕ್ರೈಸ್ತನಲ್ಲಿ ನಾವು ನೆಲೆಗೊಂಡಿರುವುದಾದರೆ ஆட்டோமேட்டிக்கா கனி கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ನಾವು ಆಟೋಮೆಟಿಕ್ ತಾನಾಗಿ ನಾವು ಫಲ ಕೊಡಲು ಆರಂಭಿಸುವುದು. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தர் நம்மை நடத்துகின்ற தேவனாக இருக்கிறார். ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವಂತಹ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அவர் நம்மை பிசாசை ஜெயிக்கும்படி நடத்துகின்றவராக இருக்கிறார். ಅವರು ನಾವು ಸೈತಾನನ್ನು ಜಯಿಸುವಂತೆ ನಡೆಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. வாசிப்போம்.
ಓದೋಣ. யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். ಯೋಹಾನ 16ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಾಕ್ಯ. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களை நடத்துவார். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சத்திய ஆவியானவர் ಸತ್ಯದ ಆತ್ಮನು வந்துட்டார் நம்மட்ட. ನಮ್ಮ ಬಳಿ ಬಂದ್ಬಿಟ್ರು. அவரோட வேலை என்னன்னா ಅವರ ಒಂದು ಕೆಲಸವೇನೆಂದರೆ சகல சத்தியங்களுக்குள்ளும் அவர் நம்மை நடத்துவார். ಸಕಲ ಸತ್ಯದೊಳಗೆ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವರು. அப்ப ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ಆಗ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಬೇಕಂದ್ರೆ ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು? சத்தியங்களை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ಸತ್ಯಾಂಶವನ್ನು ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. அதிக நேரம் பைபிள் படிக்கணும் பாருங்க. ಅಧಿಕ ಸಮಯ ನಾವು ವೇದವನ್ನು ಓದ್ಬೇಕು ನೋಡಿ. அப்பதான் ಆಗ ஆவியானவருடைய அந்த நடத்துதலை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க முடியும். ಪವಿತ್ರಾತ್ಮನ ಒಂದು ನಡೆಸುವಿಕೆಯನ್ನು ನಾವು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಅನುಭವಿಸಬಹುದು. சத்தியமே தெரியல அப்படின்னா ನಮಗೆ ಸತ್ಯವೇ ತಿಳಿಯದೆ அவர் எப்படி நடத்துவாரு? ಅವರು ಹೇಗೆ ನಡೆಸುತ್ತಾರೆ? ஒரு கிளாஸ்ல ஒரு டீச்சர் பாடம் நடத்திட்டு இருக்காங்க, நல்லா நடத்துறாங்க. ಒಂದು ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಒಂದು ಟೀಚರ್ ಪಾಠ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. புக்ல இருந்து பாடம் நடத்துறாங்க. ಒಂದು ಪುಸ್ತಕದಿಂದ ತೆಗೆದು ಪಾಠ ಮಾಡ್ತಾರೆ. புத்தகங்களை ஸ்டூடெண்ட்க்கு கொடுத்துட்டாங்க. ಆ ಪುಸ್ತಕಗಳನ್ನು ಮಕ್ಕಳಿಗೂ ಕೊಟ್ಟಾಯ್ತು. எக்ஸாம் எழுதிட்டாங்க எல்லாரும். ಎಲ್ಲರೂ ಎಕ್ಸಾಮ್ ಅನ್ನು ಬರ್ಬಿಟ್ರು. நிறைய பேர் பாஸ் ஆயிட்டாங்க பசங்க. ತುಂಬಾ ಮಕ್ಕಳು ಪಾಸ್ ಆದ್ರು. கொஞ்சம் பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க. ಸ್ವಲ್ಪ ಜನ ಫೇಲ್ ಆದ್ರು. என்ன காரணம்? ಏನ್ ಕಾರಣ? டீச்சர் நல்லா நடத்துறாங்க எல்லாத்துக்கும். ಟೀಚರ್ ಎಲ್ಲರಿಗೂ ಚೆನ್ನಾಗಿ ಪಾಠ ಮಾಡಿದರು. நிறைய பேரு ತುಂಬಾ ಜನ அவங்க நடத்தினத ಅವರು ನಡೆಸಿದ್ದನ್ನು புத்தகத்துல ಪುಸ್ತಕಗಳಲ್ಲಿ படிக்க ஆரம்பிச்சாங்க. ಓದಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದರು. ஒரு சில பேரு ಕೆಲವೊಬ್ಬರು படிக்கல, ಓದಲಿಲ್ಲ, அதனால ஃபெயில் ஆயிட்டாங்க. ಅದರಿಂದ ಫೇಲ್ ಆಗ್ಬಿಟ್ರು. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿಯೂ ಕೂಡ ஒரு சில காரியத்துல ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ஃபெயில் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ನಾವು ಫೇಲ್ ಆಗುವಂತ ಒಂದು ಕಾರಣವೇನೆಂದರೆ அவர் நல்ல ஆவியாகத்தான் இருக்கின்றார், நல்ல ஆவியாகத்தான் ಅವರು இருக்கின்றார். ಒಳ್ಳೆಯ ಆತ್ಮವಾಗಿ ಇದ್ದಾರೆ. அவர் நல்ல வழியில் நடத்துகின்றவராக இருக்கிறார். ಅವರು ಒಳ್ಳೆಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஆனா இந்த புத்தகத்தை ஒழுங்கா படிக்கல பாருங்க. ಆದರೆ ನಾವು ಈ ಪುಸ್ತಕವನ್ನು ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ಓದಿಲ್ಲ ನೋಡಿ. அதனால அவருடைய நடத்துதலை நம்மால் அறிய முடியவில்லை. ಆದ್ದರಿಂದ ಅವರ ಒಂದು ನಡೆಸುವಿಕೆಯನ್ನು ನಮ್ಮಿಂದ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಾಗ್ತಿಲ್ಲ. அவருடைய சத்தத்தை நம்மால் கேட்க முடியவில்லை. ಅವರ ಒಂದು ಶಬ್ದವನ್ನು ನಮ್ಮಿಂದ ಕೇಳಕ್ ಸಾಧ್ಯ ಆಗ್ತಿಲ್ಲ. அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் நடந்தோம் என்றால் ಅವರ ಶಬ್ದವನ್ನು ನಾವು ಕೇಳಿ ನಡೆಯುವುದಾದರೆ நம்முடைய வாழ்க்கையிலே என்றுமே நமக்கு ஜெயம்தான். ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಎಂದೆಂದೂ ನಮಗೆ ಜಯವೇ. வாசிப்போம் 1 யோவான் ಓದನ 1 ಯೋಹಾನ 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಾಕ್ಯ. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவானாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகின்றேன். ஹalleluya. ஹalleluya. பைபிள் சொல்லுது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, நீங்கள் பலவானாய் இருக்கிறதுனாலும் ನೀವು ಬಲವಂತರಾಗಿರುವುದರಿಂದ தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும். ದೇವರ ವಾಕ್ಯ ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವುದರಿಂದ ஒருவன் எதனால் பலவானாக இருக்கின்றான்? ಒಬ್ಬನು ಯಾವುದರಿಂದ ಬಲವುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ? அவனுக்குள் தேவ வசனம் நிலைகின்றால், ಅವನಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯವು ನೆಲೆಗೊಳ್ಳುವುದಾದರೆ, தேவ வசனம் அவனுக்குள் நிலைத்திருந்தால், ದೇವರ ವಾಕ್ಯವು ಅವರಲ್ಲಿ ನೆಲೆಗೊಳ್ಳುವುದಾದರೆ அவன் பலவானாக இருக்கின்றான். ಅವರು ಬಲವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. அது மாத்திரம் கிடையாது, ಅದು ಮಾತ್ರವಾಗಿ ಇಲ್ಲ, அவன் பொல்லாங்கனை பிசாசை ஜெயிக்கின்றவனாகவும் இருக்கின்றான். ಅವನು ಕೆಡುಕನ್ನು ಜಯಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya. ஹalleluya. அப்ப கர்த்தருடைய வசனம் நமக்குள் நிலையாக இருந்தால், ಆಗ ಕರ್ತನ ವಾಕ್ಯವು ನಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಳ್ಳುವುದಾದರೆ, நம்ம இருதயத்திலே இருந்தால், ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ, அந்த வார்த்தைப்படி நாம் நடந்தால் ಆ ವಾಕ್ಯದಂತೆ ನಾವು ನಡೆಯುವುದಾದರೆ நாம் எளிதாக பிசாசை ஜெயிக்க முடியும். ನಾವು ಸುಲಭವಾಗಿ ಸೈತಾನನ್ನು ನಾವು ಜಯಿಸಬಹುದು. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், ಸರ್ಪಗಳನ್ನು ಚೇಳುಗಳನ್ನು ತುಳಿದಾಕುವಂತೆಯೂ, சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் ಶತ್ರುವಿನ ಸಕಲ ಶಕ್ತಿಗಳನ್ನು ನಾವು ಜಯಿಸುವಂತೆಯೂ நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கின்றேன். ನಾನು ನಿಮಗೆ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ಒಮ್ಮೆ ನಿಮ್ಮನ್ನು ಛೇದಪಡಿಸುವುದೇ ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. வார்த்தை மனசுல இருக்கணும் பாருங்க. ಈ ವಾಕ್ಯ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇರಬೇಕು ನೋಡಿ. மனசுல இருக்கணும், வாயில இருக்கணும். ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇರಬೇಕು, ಬಾಯಿನಲ್ಲಿ ಇರಬೇಕು. அதை விட முக்கியம் ಅದಕ್ಕಿಂತಲೂ ಮುಖ್ಯವು ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். ದೇವರ ವಾಕ್ಯದಂತೆ ನಾವು ನಡೆಯಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. சர்ப்பங்களை நாம் மிதிக்கலாம், ಸರ್ಪಗಳನ್ನು ನಾವು ತುಳಿದು ಹಾಕಬಹುದು, சாத்தானை நாம் ஜெயிக்கலாம். ಸೈತಾನನನ್ನು ನಾವು ಜಯಿಸಬಹುದು. ஹalleluya. ஆதாம் ஏவாளும் ಆತಮ ಮಕ್ಕಳು சாத்தான்கிட்ட தோத்துட்டாங்க பாருங்க. ಸೈತಾನ ಬಳಿ ಸೋತ್ಬಿಟ್ರು ನೋಡಿ. ஆனா இயேசು கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனா ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡ ನಾವು சாத்தானை ஜெயிப்பதற்கும் ಸೈತಾನನ್ನು ಜಯಿಸುವುದಕ್ಕೂ அவனை காலின் கீழே போட்டு மிதிப்பதற்கும் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ಅವನನ್ನು ಕಾಲಿನ ಕೆಳಗೆ ಹಾಕಿ ತುಳಿಯುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಂದ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்வதற்கு தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கின்றார். ಶತ್ರುವಿನ ಸಕಲ ಶಕ್ತಿಗಳನ್ನು ಜಯಿಸಲು ದೇವರು ನಮಗೆ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ.
மேற்கொள்வது என்றால் என்ன? ಜಯಿಸುವುದಂದ್ರೆ ಏನು? போர் புரிவது. ಅದಕ್ಕೆ ನಾವು ವಿರೋಧಿಸುವುದು, ஜெயிக்கலாம் பாருங்க. ಜಯಿಸುವುದು, ஈஸியான ஜெயிச்சிடலாம். ಈಸಿಯಾಗಿ உங்க ಜಯಿಸುವುದು. பாதையில ನಿಮ್ಮ ಒಂದು ಮಾರ್ಗದಲ್ಲಿ பிசாசோட கிரியைகள் இருந்துச்சு அப்படின்னா ಆ ಸೈತಾನ ಕ್ರಿಯೆಗಳು ಇರುವುದಾದರೆ அதை பார்த்துட்டு சும்மா இருக்க கூடாது. ಅದನ್ನ ನೋಡ್ಬಿಟ್ಟು ನೀವು ಸುಮ್ಮನೆ ಇರಬಾರ್ದು, அந்த வேண்டி விடணும் பாருங்க. ಅದನ್ನ ಓಡಿಸ್ಬೇಕು ನೋಡಿ. ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிசாசுகளை துரத்துங்கள். ದೇವರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? ಸೈತಾನನ್ನು ಓಡಿಸಿರಿ. எங்க பிசாசோட கிரியை இருந்தாலும் ಎಲ್ಲಿ ಸೈತಾನನ ಒಂದು ಕ್ರಿಯೆಗಳಿದ್ರು அதை நாம் துரத்த வேண்டும். ಅದನ್ನ ನಾವು ಓಡಿಸ್ಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சும்மா இருக்க கூடாது பாருங்க. ನನ್ಗೆ ಇದಕ್ಕೆ ಸಂಬಂಧವೇ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಸುಮ್ಮನೆ ಇರಬಾರ್ದು ನೋಡಿ. அழிக்கிற வேலை, திருடுற வேலை, கொல்ற வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ಅವನು ನಾಶನ ಮಾಡುವಂತ ಕೆಲಸ, ಕದಿಯುವ ಕೆಲಸ, ಕೊಳ್ಳುವ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ. நம்ம ಅವனை விரட்டல அப்படின்னா ನಾವು ಅವನ್ನ ಓಡಿಸ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ மத்தவங்களுக்கு என்ன பண்ணுவான்? ಬೇರೆಯವ್ರಿಗೆ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? பாதிப்பு கொடுத்துட்டு இருப்பான். நமக்கும் பாதிப்பு கொடுக்குற மாதிரி வருவான் பாருங்க. ಬಾಧನೆಯನ್ನು ಕೊಡುವವನಾಗಿರ್ತಾನೆ ನೋಡಿ. இப்ப பார்த்துட்டு சும்மா இருக்க கூடாது. ಆಗ ನಾವು ನೋಡ್ಕೊಂಡು ಸುಮ್ಮನೆ ಇರಬಾರ್ದು. நீங்கள் கர்த்தருடைய வசனத்திற்கு செவி கொடுத்து ನೀವು ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಕಿವಿ ಕೊಟ್ಟು அந்த வார்த்தை உங்களுக்குள் நிலையாக இருந்தால் ಆ ವಾಕ್ಯವು ನಿಮ್ಮೊಳಗೆ ನೆಲೆಗೊಂಡಿರುವುದಾದರೆ நீங்கள் பொல்லாங்கனை ஜெயிக்கலாம். ನೀವು ಕೆಡುಕುಗಳನ್ನು ಜಯಿಸಬಹುದು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. போன வாரம் கேஜிஎஃப்க்கு போயிருந்தேன் பாருங்க. ಒಂದು ವಾರ KGF ಹೋಗಿದ್ರು ನೋಡಿ. வாஷிங் பிரேயர் எல்லாம் முடிஞ்சிச்சு. ಅಲ್ಲಿ ಫಾಸ್ಟಿಂಗ್ ಪ್ರೇಯರ್ ಎಲ್ಲ ಮುಗಿತು. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ಎಲ್ಲರೂ ಊಟ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. நான் பிரேயர் முடிச்சு நடந்து கீழே வந்துட்டு இருக்கேன். ಪ್ರೇಯರ್ ಮುಗಿಸಿ ನಡೆದು ಕೆಳಗೆ ಬರ್ತಿದ್ದಾರೆ. அப்ப நம்ம பில்டிங் வெளியில நிக்கிறேன். ಈ ರೀತಿಯಾಗಿ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಹೊರಗಡೆ ನಿಂತಿದ್ದಾರೆ. திடீர்னு ஒருத்தர் பிக்ஸ் மாதிரி நிக்கிறவரு ತಕ್ಷಣ ಒಬ್ರು ಫಿಕ್ಸ್ ರೀತಿಯಾಗಿ ಬಂದು ಕೆಳಗೆ ಬಿದ್ಬಿಟ್ರು. மயங்கிட்டாரு பாருங்க. ಅವರು ಹಾಗೆ ಮೂರ್ಛೆ ಆಗ್ಬಿಟ್ರು ನೋಡಿ. ஒரு 50 பேர் அதை சுத்தி நிக்கிறாங்க. ಒಂದು 50-60 ಜನ ಅವರು ಸುತ್ತಿ ನಿಂತಿದ್ದಾರೆ. பாஸ்டர் வர்றாரு. ಪಾಸ್ಟರ್ ಬರ್ತಾರೆ. சபையோட சீனியர் பாஸ்டர் ಆ வர்றாரு. ಸಭೆಯ ಸೀನಿಯರ್ ಪಾಸ್ಟರ್ ಬರ್ತಾರೆ. அவர் வந்து ஜெபம் பண்றாரு. ಅವರು ಬಂದು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾರೆ. கடையில கழிச்சு ஜெபம் பண்றாரு. பிசாசு இருக்கு. ತಲೆಯಲ್ಲಿ ಕೈ ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. ಸೈತಾನ್ ಇದೆ. போக மாட்டேங்குது பாருங்க. ಹೋಗ್ತಿಲ್ಲ ಅದು. ஜெபம் பண்றாரு, போக மாட்டேங்குது, உள்ளே இருக்குது. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. ಹೋಗ್ತಿಲ್ಲ, ಅದು ಒಳಗಡೆ ಇದೆ. படுத்த படிக்க எனக்கு எந்திரிக்கவே இல்ல. ಮಲಗಿದ ರೀತಿಯಾಗಿ ಇದ್ದಾರೆ, ಎದ್ದಿಲ್ಲ ಇಲ್ಲ. அவர் போயிட்டாரு, சாப்பிட்டு போயிட்டாரு. ಅವರು ಊಟ ಮಾಡಕ್ ಹೋಗ್ಬಿಟ್ರು. கூட்டம் அப்படியே தான் இருக்குது. ಗುಟ್ಟು ಹಾಗೆ ಇದೆ. நான் போனேன் பாருங்க. ಇವರು ಹೋದ್ರು ನೋಡಿ ಪಾಸ್ಟರ್. நான் உள்ள போறேன். ಇವರು ಒಳಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ. பிசாசு பிடிச்ச மனுஷன் ಆ ಸೈತಾನ್ ಹಿಡಿದಂತ ಮನುಷ್ಯನು 50 பேர் இருக்காங்க. ಸುತ್ತಮುತ್ತಲ 50 ಜನ ಇದ್ದಾರೆ. கரெக்டா அப்படி பாக்குறாரு பாருங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಇವ್ರನ್ನ ಹಾಗೆ ನೋಡುತ್ತೆ ನೋಡಿ. கரெக்டா அப்படி பாக்குறாரு. நான் பக்கத்துல நெருங்கின உடம்பு நடுங்குது. ಹತ್ರ ಹೋದ್ರು ಮೈಯೆಲ್ಲ ಗಡಗಡ ಅಂತ ನಡುತ್ತಾ ಇದೆ. நான் பக்கத்துல போயிட்டேன். ಪಕ್ಕದಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ರು. கல்ல கழிச்சு ஜெபம் பண்ணேன் பாருங்க. ತಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರು ನೋಡಿ. புழுவு துடிக்கிற மாதிரி துடிக்கிறாரு. ಹಾಗೆ ಹುಳ ಹೇಗೆ ಇದ್ ಮಾಡ್ತಾರೋ ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಿದ್ರು. டெலிவரன்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. ಬಿಡುಗಡೆ ಆಯ್ತು ನೋಡಿ. எந்திரிச்சு உட்காந்துட்டாரு. ಎದ್ದು ಕುತ್ಕೊಂಡ್ರು. எந்திரிச்சு உட்காந்தா வாய் இப்படி கோடி இருக்கு அவருக்கு. ಎದ್ದು ಕುತ್ಕೊಂಡ್ರು. ಅವ್ರಿಗೆ ಬಾಯಿ ಒಂದು பிசாசு ರೀತಿ பண்ணிருக்கான் பாருங்க. ஒரு பிக்ஸ் மாதிரி வச்சு ಸೈತಾನನ ಫಿಕ್ಸ್ ರೀತಿಯಾಗಿ ಬರಕ್ அவர் ಮಾಡಿ தலையை அப்படி பிடிச்சு நான் ஊதுனேன். ஃபூ இயேசு நாமத்துல சோமன் ஊதுனேன் பாருங்க. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಸುಖವಾಗುವಂತ ಹೇಳ್ತಾನೆ. அப்படி தட்டிட்டே வாய் போகல. வாய் சரியாயிடுச்சு பாருங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಿದ್ರೆ ಅವ್ರ ಬಾಯ್ಸ್ ಮತ್ತೆ ಸರಿ ಆಯ್ತು. எந்திரிச்சு உட்காந்து நடந்து போயிட்டாரு பாருங்க. ಎದ್ದು ಕುತ್ಕೊಂಡು ಮತ್ತೆ ನಡ್ಕೊಂಡು ಹೋದ್ರು ನೋಡಿ. எனக்கு ஆச்சரியமா போச்சு. ಇವ್ರಿಗೆ ಆಶ್ಚರ್ಯವಾಯ್ತು. ஆனா நான் தெரிஞ்சுட்டேன் அவனை. ಆದ್ರೆ ಒಮ್ಮೆ ತಿಳ್ಕೊಂಡ್ರು. கர்த்தருடைய வசனம் நமக்குள் நிலைநிருந்தால், ಕರ್ತನ ವಾಕ್ಯವು ನಮ್ಮೊಳಗೆ ನೆಲೆಗೊಂಡಿರುವುದಾದರೆ, கர்த்தருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் நடக்க ஆரம்பித்தால், ಕರ್ತನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ಕೊಟ್ಟು ನಡೆಯಲು ಆರಂಭಿಸಿದರೆ, மற்றவங்களால் செய்ய முடியாத கூட நம்மால் செய்ய முடியும். ಬೇರೆಯವರಿಂದ ಮಾಡಕ್ಕಾಗದೇ ಇರುವುದನ್ನು ಕೂಡ ನಮ್ಮಿಂದ ಮಾಡಬಹುದು. மற்ற ஊழியக்காரங்களால் செய்ய முடியாததை கூட ஒரு விசுவாசிகளால் செய்ய முடியும். ಬೇರೆ ಸೇವಕರಿಂದ ಮಾಡಕ್ಕಾಗಲಿಲ್ಲ ಅಂದ್ರೂ ಕೂಡ ಒಂದು ವಿಶ್ವಾಸಿಯಿಂದ ಕೂಡ ಮಾಡಕ್ಕಾಗುತ್ತದೆ. அந்த பாஸ்டர் சாதாரண ஆள் கிடையாது. ಆ ಪಾಸ್ಟರ್ ಬಂದು ಸಾಧಾರಣವಾದವರಲ್ಲ. மரித்து போன ஆளையும் உயிரோட எழுப்பினவர். ಸತ್ತವರನ್ನು ಕೂಡ ತೊಲಗಿಸಿದ್ದಾರೆ. அவரால் அந்த பிசாசை விரட்ட முடியல பாருங்க. ಅವರಿಂದ ಒಂದು ಸೈತಾನ್ನ ಓಡಿಸಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. எனக்கே ஆச்சரியமா இருக்குது. ಇವರಿಗೆ ಆಶ್ಚರ್ಯವಾಯ್ತು. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல எனக்கு போன் பண்ணாங்க. ಮತ್ತೆ ಅವರ ಮನೆಯಿಂದ ಫೋನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. நல்லா இல்ல, அது ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு. ಸರಿಯಾದ್ರೂ ಏನು ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ. ஹalleluya. ஹalleluya. வேத வசனம் நமக்குள் நிலையாக இருந்தால், ಆಗ ಸತ್ಯ ವೇದ ವಾಕ್ಯ ನಮ್ಮಲ್ಲಿ நம்ம ನೆಲೆಗೊಂಡಿರುವುದಾದರೆ, இதயத்திலே, நம்முடைய வாயிலே, நம்முடைய வாழ்க்கையிலே ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ, ನಮ್ಮ ಬಾಯಿನಲ್ಲಿ, ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ சாத்தானை ஜெயிக்கலாம். ನಾವು ಸೈತಾನನ್ನು ನಾವು ಜಯಿಸಬಹುದು. அவனுடைய கிரியைகளை அழிக்கலாம். ಅವನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನಾವು ಅಳಿಸಬಹುದು. ஹalleluya. ஹalleluya. அவர் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகின்றவராக. ಅವರು ನಮ್ಮನ್ನು ನೀತಿಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. வாசிப்போம் சங்கீதம் 23 ಓದೋಣ. ಸಂಕೀರ್ತನೆಗಳು 23 2-3 ஆகிய வசனம். 2-3 ವಾಕ್ಯಗಳು. நானே வாசிக்கிறேன். அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, ஹalleluya. புல்லுள்ள இடங்கள்னா என்ன? ಹಸಿರಾದ ಗಾವಲು ಅಂದ್ರೆ ಏನು? ஆசீர்வாதமான, ಆಶೀರ್ವಾದವಾದ, செழிப்பான, ಸಮೃದ್ಧಿಯಾದ, பசுமையான ಹಸಿರಾದಂತಹ இடங்களிலே ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ அவர் நம்மை மேய்ப்பார். ಅವರು ನಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. எந்த ஆசீர்வாதமான இடம் நமக்கு தெரியாது பாருங்க. ಯಾವ್ದಾವ್ದೆಲ್ಲ ಆಶೀರ್ವಾದವಾದಂತ ಸ್ಥಳ ಅಂತ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ನೋಡಿ. ஆண்டவருக்கு தெரியும் பாருங்க. ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು. எந்த இடம் செழிப்பான பகுதி, எந்த வேலையில செஞ்சா நம்மளுக்கு உயர்வு வரும், எந்த வேலையில போனா நம்மளுக்கு முன்னேற்றம் வரும், நம்மளுக்கு தெரியாது பாருங்க. ஆண்டவருக்கு தெரியும். ಯಾವ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿದ್ರೆ ನಮ್ಗೆ ಉನ್ನತ ಬರ್ತದೆ ಅಂತ ನಮಗೆ ಗೊತ್ತಿರೋದಿಲ್ಲ. ಆದ್ರೆ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತಿರ್ತದೆ ನೋಡಿ.
எந்த பிசினஸ் பண்ணா நம்மளுக்கு செழிப்பு வரும், எந்த இடத்துல இருந்தா நம்மளுக்கு முன்னேற்றம் நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். ಯಾವ ಬಿಸಿನೆಸ್ ಮಾಡಿದ್ರೆ ನಮಗೆ ಸಮೃದ್ಧಿ ಬರುತ್ತದೆ, ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದ್ರೆ ನಮಗೆ ಮುಂದಾಣಿಕೆ ಬರ್ತದೆ ಅಂತ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು. அவர் நம்மை புல்லுள்ள இடங்களிலே நடத்துவார். ಅವರು ನಮ್ಮನ್ನು ಹಸಿರು ಗಾವಲುಗಳಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ತಂಗಿಸುವರು. அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நம்மை கொண்டு போய் சேர்க்கின்றவர். ವಿಶ್ರಾಂತಿಕರವಾದ ನೀರುಗಳ ಬಳಿ ಬರಮಾಡುತ್ತಾರೆ. வாட்டர் இஸ் சைன் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். தண்ணி என்பது ஒரு பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. ನೀರು ಅನ್ನುವುದು ಅದು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮವನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ ನೋಡಿ. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ಆತ್ಮಿಕವಾದ ಆಶೀರ್ವಾದಗಳು. அவர் நம்மை நடத்தினார். ಅವರು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿದರೆ பொருளாதார ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுப்பார். ವಸ್ತು ಪ್ರಕಾರವಾದ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ನಮಗೆ ಕೊಡುವರು. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார். ಆತ್ಮಿಕವಾದ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ನಮಗೆ ಕೊಡುವರು. புல்லுள்ள இடங்களிலும் நம்மை நடத்துவார். ಹಸಿರಾದ ಗಾವಲುಗಳಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವರು. அமர்ந்த தண்ணீர் அண்டையும் நம்மை கொண்டு போய் ವಿಶ್ರಾಂತಿಕರವಾದ ನೀರುಗಳ ಬಳಿಯೂ ನಮ್ಮನ್ನು ಬರಮಾಡುತ್ತಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நானே வாசல், ನಾನೇ ಬಾಗಿಲು. ஒருவன் எனக்குள் பிரவேசித்தால் ಅವನು ನನ್ನೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡುವುದಾದರೆ அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டறிவான். ಅವನು ಒಳಗೆಯೂ ಹೊರಗೆಯೂ ಮೇಲಿಕೆಯನ್ನು ನೋಡುವನು. அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியமும் செழிப்பாக இருக்கும். ಅವನ ಆತ್ಮಿಕ ಜೀವನವು அவனுடைய ಸಮೃದ್ಧಿಯಾಗಿರುವುದು. பொருளாதார வாழ்க்கையும் செழிப்பாக இருக்கும். ಅವನ ಒಂದು ವಸ್ತು ಪ್ರಕಾರವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಮೃದ್ಧಿಯಾಗಿರುವುದು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பேதுரு ஆண்டவர் ரெண்டு படங்கள் நடந்தார். ಪೇತ್ರನಿಗೆ ದೇವರು 2 ಗೋಣಿಗಳನ್ನು ತುಂಬಿಸಿಕೊಟ್ಟರು ನೋಡಿ. ஏன் ரெண்டு படங்கள் நடந்தாரு? ಯಾಕೆ 2 ಗೋಣಿಗಳನ್ನು ತುಂಬಿಸಿಕೊಟ್ಟರು? ஒன்று பொருளாதார ஆசீர்வாதத்தை குறிக்கின்றது, ಒಂದು ವಸ್ತು ಪ್ರಕಾರವಾದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ, ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறிக்கின்றது. ಇನ್ನೊಂದು ಆತ್ಮಿಕವಾದ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகின்றவர். ಅವರು ನಮ್ಮನ್ನು ನೀತಿಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. அது நம்மளால ஒரு வாசிங்க. 3ನೇ ವಾಕ್ಯವನ್ನು அவர் என் ஆத்துமாவை தேற்றி ನನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಉಚ್ಚರಿಸ ಮಾಡಿ நம்முடைய நாமத்தின் நிமித்தம் ತನ್ನ ಹೆಸರಿಗೆ ತಕ್ಕಂತೆ என்னை நீதியின் பாதையில் நடத்துகின்றார். ನೀತಿಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ. நீதியின் பாதையில் நடத்துகின்றார். ನೀತಿಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ. வாசிப்போம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 12ನೇ ಅಧ್ಯಾಯ 28ನೇ ವಾಕ್ಯ. நீதிமொழிகள் 12:28. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 12:28ನೇ ವಾಕ್ಯ. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகின்றார். ಅವರು ನಮ್ಮನ್ನು ನೀತಿಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತಾರೆ. அந்த நீதியின் பாதையில் என்ன இருக்குது? ಆ ನೀತಿಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಮ್ಗೆ ಏನಿದೆ? ஜீவன் இருக்கின்றது. ಜೀವಲಾಭವಿದೆ. அங்கே மரணம் இல்லை. ಅಲ್ಲಿ ಮರಣವಿಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இயேசுதான் நம்முடைய நீதியா இருக்கிறார். ಆಗ ಯೇಸುವೇ ನಮ್ಮ ನೀತಿಯಾಗಿದ್ದಾರೆ ನೋಡಿ. அவருடைய பாதையிலே ஆவியானவர் நம்மை நடத்துகின்றார். ಅವರ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ. அந்த பாதையில ಆ ಒಂದು ಮಾರ್ಗದಲ್ಲಿ மரணம் இல்லை. ಮರಣವಿಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மரணம் இல்லை. ಮರಣವಿಲ್ಲ. நித்திய ஜீவன் உண்டு. ನಿತ್ಯ ಜೀವ ಉಂಟು. மரணத்தின் சக்திகள் அங்கே செயல்படாது. ಮರಣದ ಶಕ್ತಿಗಳಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஜீவ சக்திகள் அங்கே செயல்படும். ಜೀವ ಶಕ್ತಿಗಳಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವುದು. ஏனென்றால் நீதியின் பாதையில் ಯಾಕೆಂದರೆ ನೀತಿಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ஜீவன் உண்டு, மரணம் இல்லை. ಜೀವ ಉಂಟು, ಮರಣವಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. இப்ப நீதியில் நாம் நடக்க ஆரம்பிக்கிறோம். ಆಗ ನಾವು ನೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಯಲು ನಾವು ಆರಂಭಿಸುತ್ತೇವೆ. நீதி நமக்குள் நிலைக்க ஆரம்பிக்கின்றது. ನೀತಿಯು ನಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಳ್ಳಲು ಆರಂಭಿಸುತ್ತದೆ. யார் நம்முடைய நீதி? ಯಾರು ನಮ್ಮ ನೀತಿ? இயேசுவே நம்முடைய நீதியாக இருக்கிறார். ಯೇಸುವೇ ನಮ್ಮ ನೀತಿಯಾಗಿದ್ದಾರೆ. ஆவியானவர் இயேசுவின் உபதேசத்திலே நம்மை நடத்துகின்றார். ಪವಿತ್ರಾತ್ಮನು ಯೇಸುವಿನ ಉಪದೇಶಗಳಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವರು. அதுதான் ஜீவ பாதம் பாருங்க. ಅದೇ ಜೀವ ಮಾರ್ಗ ನೋಡಿ. நீதி நமக்குள்ளே நிலை நிற்கும் பொழுது என்ன ஆசீர்வாதங்கள் வருகின்றது? ನೀತಿ ನಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಳ್ಳುವಾಗ ನಮ್ಮಲ್ಲಿ ಏನು ಆಶೀರ್ವಾದಗಳೆಲ್ಲ ಬರುತ್ತದೆ? வாசிப்போம். சங்கீதம் 112:3. ಕೀರ್ತನೆಗಳು 112:3. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனுடைய நீதியின் பாதையிலே, ದೇವರ ನೀತಿಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ, கிறிஸ்துவின் உபதேசத்திலே, ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಉಪದೇಶಗಳಲ್ಲಿ, தேவ நீதியிலே ದೇವ ನೀತಿಯಲ್ಲಿ நீங்கள் நிலை நிற்கும் பொழுது ನೀವು ನೆಲೆಗೊಳ್ಳುವಾಗ உங்க வீட்டுல என்ன இருக்கும்? ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಏನಿರ್ತದೆ? ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் உங்கள் வீட்டிலே இருக்கும். ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಧನ ಐಶ್ವರ್ಯಗಳು ಇರುವುದು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆஸ்தியை தேடக்கூடாது, ಆಸ್ತಿಯನ್ನು ಹುಡುಕಬಾರದು, ஐஸ்வர்யத்தை தேடக்கூடாது, ಐಶ್ವರ್ಯವನ್ನು ಹುಡುಕಬಾರದು. தேவனுடைய நீதியை தேட வேண்டும். ದೇವರ ನೀತಿಯನ್ನು ಹುಡುಕಿರಿ. நீ தேவனுடைய நீதியை தேடினால், ನೀವು ದೇವರ ನೀತಿಯನ್ನು ಹುಡುಕುವುದಾದರೆ, தேவனுடைய வார்த்தைப்படி நீ நடந்தால், ನೀವು ದೇವರ ವಾಕ್ಯದಂತೆ ನಡೆಯುವುದಾದರೆ, ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் வீட்டுல கண்டிப்பா இருக்கும். வார்த்தை சொல்லுது. ಧನ ಐಶ್ವರ್ಯಗಳು ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವುದು ಅಂತ ಹೇಳಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப அவர் நம்ம எந்த பாதையில் நடத்துறாரு? ಆಗ ಅವರು ನಮ್ಮನ್ನು ಯಾವ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತಾರೆ? நீதியின் பாதையில் நடத்துறாரு. ನೀತಿಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತಾರೆ. நீதியின் பாதையில ஜீவன் இருக்குது. ನೀತಿಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಜೀವವಿದೆ. நீதியின் பாதைனா என்னது? ನೀತಿಯ ಮಾರ್ಗ ಅಂದ್ರೆ ಏನು? இயேசுவின் பாதை. ಯೇಸುವಿನ ಮಾರ್ಗಗಳು. இயேசுவின் பாதையில நடக்கும்போது ಯೇಸುವಿನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಾವು ನಡೆಯುವಾಗ ஆசீர்வாதம் சொல்லுது. ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் உன் வீட்டிலே இருக்கும். ಧನ ಐಶ್ವರ್ಯಗಳು ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವುದು.
ஹalleluya. Hallelujah. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தையும் ஒரு நீதியும் நாம் தேட வேண்டும். ಆಗ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಆತನ ನೀತಿಗಾಗಿ ನಾವು ತವಕ ಪಡಬೇಕು. அப்ப என்ன நடக்குது? ಆಗ ಏನ್ ನಡೀತದೆ? ஆசீர்வாதங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்க வீட்டுல வந்து குமிய ஆரம்பிக்குது. ಆಶೀರ್ವಾದಗಳು ಹಾಗೆ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಬರಲು ಆರಂಭಿಸುತ್ತದೆ. ஹalleluya. Hallelujah. வார்த்தைக்கு செவி கொடுத்து கட்டளைக்கு கீழ்ப்படுத்தி நாம் நடக்கும் பொழுது நம்ம ஆசீர்வாதத்துக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ನಾವು ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿದ್ಯತೆಯಾಗಿ ಆತನ ಆಜ್ಞೆಗಳಿಗೆ ನಾವು ವಿದ್ಯತೆಯಾಗಿ ನಡೆಯುವಾಗ ನಾವು ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗಿ ಚಿಂತೆ ಪಡುವಂತ ಅವಶ್ಯಕತೆನೇ ಇಲ್ಲ. பைபிள் சொல்லுது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு நீதியும் தேடுங்கள். ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಆತನ ನೀತಿಗಾಗಿ ತವಕ ಪಡೆಯಿರಿ. எல்லாமே உங்களுக்கு எப்படி கொடுக்கப்படும்? ಎಲ್ಲವೂ ನಿಮ್ಗೆ ಹೇಗೆ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ? கூட கொடுக்கப்படும். ಕೂಡ ಸೇರಿಸಿ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. ஹalleluya. Hallelujah. உலகத்தானுக்கு ಲೋಕದವರಿಗೆ அந்த காமன் கிரேஸ்ல ಆ ಒಂದು ಕಾಮನ್ ಆದಂತ ಒಂದು ಕೃಪೆಯಲ್ಲಿ பொதுவான கிருபையில ಒಂದು ಸಾಧಾರಣವಾದಂತ ಒಂದು ಕೃಪೆಯಲ್ಲಿ கொடுக்கப்படுது. ಅವರಿಗೆ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு ಆದರೆ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಆತನ ನೀತಿಗಾಗಿ ತವಕ ಪಡುವಂತ ಆತನ ಮಕ್ಕಳಿಗೆ அவர்களை விட கூட கொடுக்கப்படுகிறது. ಅವರಿಗಿಂತಲೂ ಸೇರಿಸಿ ಕೂಡ ಜಾಸ್ತಿ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. ஹalleluya. Hallelujah. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ಕರ್ತನನ್ನು ಹುಡುಕುವವರಿಗೆ ಒಂದು ಮೇಲಿಗೆ ಕಡಿಮೆ ಆಗುವುದೇ ಇಲ್ಲ. ஆமென். நீங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருந்தீர்கள் என்றால் ನೀವು ಕರ್ತನನ್ನು ಹುಡುಕುವವರಾಗಿರುವುದಾದರೆ கர்த்தர் சொல்றாரு, ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾರೆ, வாழ்க்கையில ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ஒரு நன்மை குறைவா இருக்காது. ಒಂದು ಮೇಲಿಗೆ ಕಡಿಮೆ ಆಗುವುದೇ ಇಲ್ಲ. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஏசு சொல்றாரு பாருங்க, ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ, நாமக்கு நிமித்தம் நீ எதையாச்சும் இழந்துட்ட, ನೀವು ನನ್ನ ನಾಮದಿಂದ ನೀನು ಯಾವ್ದಾದ್ರು ಕಳೆದುಕೊಂಡರೆ, ஏதாச்சும் விட்டுட்ட அப்படின்னா ಏನಾದ್ರೂ ನೀನು ಬಿಟ್ಬಿಟ್ರೆ ஒரு மடங்கு தர மாட்டேன், ಒಂದರಷ್ಟು ಕೊಡೋದಿಲ್ಲ, 2 மடங்கு தர மாட்டேன், ಎರಡರಷ್ಟಲ್ಲ, 100 மடங்கு தருவேன். ನೂರರಷ್ಟು ನಾನು ಕೊಡುವೆನು. அதோடு கூட நித்திய ஜீவனையும் தருவேன். ಅದರೊಂದಿಗೆ ನಾನು ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಕೊಡುವೆನು. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ಆಗ ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು? நீதியின் பாதையிலே இயேசுவின் உபதேசத்திலே நடக்க ஆரம்பிக்க வேண்டும். ನೀತಿಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ಉಪದೇಶಗಳಲ್ಲಿ ನಡೆಯಲು ಆರಂಭಿಸಬೇಕು. எல்லாமே நம்ம இருக்கிற இடத்துக்கு தேடி வரும் பாருங்க. ಎಲ್ಲವೂ ನಾವಿರುವಂತ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹುಡುಕಿ ಬರ್ತದೆ ನೋಡಿ. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அவர் நம்மை நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகின்றவராக இருக்கிறார். ಅವರು ನಾವು ನಡೆಯಬೇಕಾದಂತ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஏசாயா 30 அதிகாரம் 21 வசனம் சொல்கிறது, ಏಸಾಯ 30ನೇ ಅಧ್ಯಾಯ 21ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, நீங்கள் வலப்புறம் சாயும் போது இடப்புறம் சாயும் போதும் இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஹalleluya. Hallelujah. ஒரு சில நேரத்துல ಒಂದು ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ஆண்டவர் நம்முடைய காதுகள் கேட்கும்படியாக பேசுகின்றவராக ದೇವರು இருக்கிறார். ನಮ್ಮ ಕಿವಿಗಳಲ್ಲಿ ಕೇಳುವಂತೆ ಮಾತನಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. எனக்கு அந்த அனுபவம் இருக்குது பாருங்க. ಈ ಅನುಭವವಿದೆ ನೋಡಿ. காது கேட்கிற மாதிரி சத்தமா பேசுவாரு. ಕಿವಿ ಕೇಳುವಂತ ಶಬ್ದವಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ. ஆனா எப்போதுமே அந்த மாதிரி பேச மாட்டாரு. ಆದ್ರೆ ಯಾವಾಗಲೂ ಆ ರೀತಿಯಾಗಿ ஒரு சில ಮಾತನಾಡುವರು. நேரத்துல பேசுவாரு. ಕೆಲವೊಂದು ಸಮಯಗಳಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾತನಾಡುವರು. ஆனா ஒரு சில நேரத்துல ಕೆಲವೊಂದು ಸಮಯಗಳಲ್ಲಿ உள்ளான சத்தத்தின் மூலமாக பேசுவார். ಒಳಗಾದಂತ ಶಬ್ದದ ಮೂಲಕವಾಗಿ ಮಾತನಾಡುವರು. பாஸ்டர் மூலமா பேசுவார். ಸೇವಕರ ಮೂಲಕವಾಗಿ தேவனுடைய ಮಾತನಾಡುವರು. வார்த்தை மூலமாக ದೇವರ பேசுவார். ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ ಮಾತನಾಡುವರು. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம அதுக்கு ಆಗ ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು? செவி கொடுக்க வேண்டும். ಕಿವಿಗೊಡಬೇಕು. வழி இதிலே நடவுங்கள் என்கிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும். ಇದುವೇ ಮಾರ್ಗ, ಇದರಲ್ಲಿಯೇ ನಡೆಯಿರಿ ಅಂತ ಹೇಳಿ ನಿಮ್ಮ ಈ ಶಬ್ದ ಕಿವಿಗೆ ಬೀಳುವುದು. இந்த காதுகள் கேட்கும் என்பதை இன்னொரு அர்த்தத்தில் நம்ம புரிஞ்சு கொள்ளலாம் பாருங்க. ಕಿವಿಗಳು ಕೇಳುವುದು ಅನ್ನೋದರ ಇನ್ನೊಂದು ಅರ್ಥ ಏನಂದರೆ, வெளிப்படுத்தின விசேஷம் ಪ್ರಕಟಣೆ 3 அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 22வது வசனம். 22ನೇ ವಾಕ್ಯ. 3:22. ಪ್ರಕಟಣೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 22ನೇ ವಾಕ್ಯ. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆவியானவர் ಪವಿತ್ರ ಆತ್ಮನು சொல்கிறதை ಹೇಳುವುದನ್ನು கேட்க கடவன் என்று ಕೇಳುವುದನ್ನು ಹೇಳಿ எழுது. ಬರೆಯಿರಿ. வேதத்தில் எழுதி இருக்கிறதை கேட்பது, ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆದಿರುವುದನ್ನು ಕೇಳುವುದು, ஆவியானவர் சொல்வதை கேட்பது. ಪವಿತ್ರ ಆತ್ಮನು ಹೇಳಿದ್ದನ್ನು ಕೇಳುವುದು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேதத்தில் எழுதி இருக்கிறதை கேட்பது, ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆದಿರುವುದನ್ನು ನಾವು ಕೇಳುವುದು, ஆவியானவர் சொல்கிறதை கேட்பது. நல்லா ಪವಿತ್ರ ஞாபகம் வச்சுக்கோங்க. ಆತ್ಮನು ಹೇಳುವುದನ್ನು ಕೇಳುವುದು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் உங்களுக்கு போதித்து ನಾನು ನಿಮಗೆ ಬೋಧಿಸಿ நடக்க வேண்டிய பாதையை ನೀವು ನಡೆಯಬೇಕಾದಂತಹ ಮಾರ್ಗವನ್ನು நான் உங்களுக்கு நாள்தோறும் காட்டுவேன். ನಾನು ನಿಮಗೆ ದಿನನಿತ್ಯ ತೋರಿಸುವೆನು. ஹalleluya. எதுல இருந்து காட்டுவாரு? ಯಾವ್ದ್ರಿಂದ ತೋರಿಸುವರು? வேதத்துல இருந்து காட்டுவாரு. ನೀವು ಸತ್ಯವೇದದಿಂದ ತೋರಿಸುವರು. வேதத்துல இருந்து காட்டுவாரு பாருங்க. ಸತ್ಯವೇದದಿಂದ ನಿಮಗೆ ತೋರಿಸುವರು. நீங்க நடக்க வேண்டிய பாதைய ನೀವು ನಡೆಯಬೇಕಾದಂತಹ ಮಾರ್ಗವನ್ನು நாள்தோறும் காட்டுவார். ದಿನನಿತ್ಯ ತೋರಿಸುವರು. நாள்தோறும் காட்டணும்னா என்ன பண்ணணும்? ದಿನನಿತ್ಯ ನಮ್ಗೆ ಮಾರ್ಗ ತೋರಿಸ್ಬೇಕಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? நாள்தோறும் பைபிள் படிக்கணும் பாருங்க. ದಿನನಿತ್ಯ ನಾವು ವೇದವನ್ನು ಓದ್ಬೇಕು ನೋಡಿ. எவ்வளவுக்கு எவ்வளவு பைபிள் படிக்கிறீங்களோ ನೀವು ಎಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ನೀವು ವೇದವನ್ನು ಓದ್ತೀರೋ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் உங்களை வழிகாட்டுவார். ಅಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುವವರು. உங்கள் மீது கண்ணை வைத்து அவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். ನಿಮ್ಮ ಮೇಲೆ
அவருடைய ஆலோசனைப்படி நாம் கேட்டா நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும்? ಅವರ ಆಲೋಚನೆಯನ್ನು ನಾವು ಕೇಳುವುದಾದ್ರೆ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತದೆ? வாசிப்போம் சங்கீதம் 73:24. ಕೀರ್ತನೆಗಳು 73:24. சங்கீதம் 73:24. ಕೀರ್ತನೆಗಳು 73ನೇ ಅಧ್ಯಾಯ 24ನೇ ವಾಕ್ಯ. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப தேவனுடைய ஆலோசனையின்படி நாம் நடக்க ஆரம்பித்தோம் என்றால் ನಾವು ದೇವರ ಒಂದು ಚಿತ್ತದಂತೆ ನಡೆಯಲು ಆರಂಭಿಸುವುದಾದರೆ அது முடிவு என்னது? ಅದರ ಒಂದು ಕೊನೆ ಏನು? மகிமை. ಮಹಿಮೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆங்கிலத்தில் விதமா எழுதியிருக்குது, you guide me with your counsel, lead me to a glorious destiny. அதாவது மகிமையான ஒரு ஸ்தானத்திலே, ಮಹಿಮೆಯಾದಂತಹ ಒಂದು ಸ್ಥಾನದಲ್ಲಿ, மகிமையான ஒரு விதி, ಮಹಿಮೆಯಾದಂತಹ ಒಂದು ಸ್ಥಳ, ஒரு ஒளிமயமான ஒரு வாழ்க்கை, ಒಂದು ಪ್ರಕಾಶವಾದಂತಹ ಒಂದು ಜೀವನ, இதை அவர் நமக்கு கொடுப்பார். ಇದನ್ನು ನಮಗೆ ಕೊಡುವರು. நாம் என்ன செய்யணும்? ನಾವೇನ್ ಮಾಡಬೇಕು? அவருடைய ஆலோசனைப்படி நாம் நடக்க ஆரம்பிக்கும் ಅವರ போது ಆಲೋಚನೆಯಂತೆ ನಾವು ನಡೆಯಲು ಆರಂಭಿಸುವಾಗ முடிவு ஒளிமயமாக மாறிவிடும். ನಮ್ಮ ಒಂದು ಕೊನೆ ಅದು ಚೆನ್ನಾಗಿ ಸುಂದರವಾದ ಒಂದು ಪ್ರಕಾಶವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. என்ன பண்ணணும்? ಆಗ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே ಹಗಲು ಇರುಳು ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ தியானமாக இருக்க வேண்டும். ಜ್ಞಾನವಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்கக்கூடாது. ದುಷ್ಟರ ಆಲೋಚನೆಯಂತೆ ನಾವು ನಡೆಯಬಾರದು. ನೋಡಿ, துன்மார்க்கன் போய் ஆலோசனை கேட்கக்கூடாது. ದುಷ್ಟರ ಬಳಿ ಹೋಗಿ ನಾವು ಆಲೋಚನೆಯನ್ನು ಕೇಳಬಾರದು. கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும். ಕರ್ತನ ಬಳಿ ನಾವು ಆಲೋಚನೆಯನ್ನು ಕೇಳಬೇಕು. அவர் உங்களை நடத்துகின்றவராக இருக்கின்றார். ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. துன்மார்க்கன் போய் ஆலோசனை கேட்டா என்ன சொல்லுவான்? ದುಷ್ಟರ ಬಳಿ ಹೋಗಿ ಆಲೋಚನೆ ಕೇಳಿದ್ರೆ ಅವನೇನು ಹೇಳ್ತಾನೆ? ரொம்ப கவலையா இருக்கு பிரதர், ತುಂಬಾ ಚಿಂತೆ ಆಗಿದೆ ಬ್ರದರ್, என்ன பண்றது தெரியல பிரதர். ಏನ್ ಮಾಡೋದು ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ? ஒரு குடியாரன் போய் கேட்டா என்ன சொல்லுவான்? ಒಂದು ಕುಡುಕನ ಬಳಿ ಕೇಳಿದ್ರೆ ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ? வாங்க சேர்ந்து ஒரு கட்டிங் போடுவோம்னு சொல்லுவான். ಬನ್ನಿ ಸೇರಿ ಕೊಡುವಣ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. அந்த ஆலோசனை தான் கொடுப்பான் பாரு. ಆ ಆಲೋಚನೆಯನ್ನೇ ಕೊಡ್ತಾನೆ. துன்மார்க்கனால அப்படிதான் பண்ணுவான் பாரு. ಯಾಕಂದ್ರೆ ಅವ್ನು ದುಷ್ಟತನದಲ್ಲಿ ಇರೋದ್ರಿಂದ ಆ ರೀತಿ ಮಾಡ್ತಾನೆ. ரொம்ப பண பிரச்சனையா இருக்கு, கடன் பிரச்சனையா இருக்குது, ತುಂಬಾ ಸಾಲದ ಸಮಸ್ಯೆ ಆಗಿದೆ ஒரு திருடன் போய் கேட்டா என்ன சொல்லுவான்? ಅಂತ ಹೇಳಿ ಒಬ್ಬ ಕಳ್ಳನ ಹತ್ರ ಕೇಳಿದ್ರೆ ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ? வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பேங்க் கொள்ளையடிப்போம்னு சொல்லுவான். ಬನ್ನಿ ಇಬ್ರು ಸೇರಿ ಹೋಗಿ ಕದೋಣ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. அதான் பாருங்க துன்மார்க்கனுடைய ஆலோசனை பாரு. ಅದೇ ದುಷ್ಟತನದ ಆಲೋಚನೆ. வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்குது, ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದೇ ಸಮಸ್ಯೆವಾಗಿದೆ, எனக்கும் எங்க சித்தப்பாவுக்கும் சண்டையா இருக்குது, ನಮಗೂ ಚಿಕ್ಕಪ್ಪಂಗೆ ಜಗಳವಾಗಿದೆ. ஒரு ரவுடியிட போய் சொன்னீங்கன்னா என்ன ಒಂದು சொல்லுவாங்க? ರೌಡಿ ಹತ್ರ ಹೋಗಿ ಹೇಳುದಾದ್ರೆ ಅವನೇನ್ ಹೇಳ್ತಾನೆ? என்ன ஆலோசனை கொடுப்பான்? ಏನ್ ಆಲೋಚನೆ ಕೊಡ್ತಾನೆ? போட்டு தள்ளிடுவோமான்னு கேட்பான். ಸಾಯಿಸ್ಬಿಡೋಣ ಅಂತ ಕೇಳ್ತಾನೆ. இதுதான் பைபிள் சொல்றது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில கேட்காத, இதுவே ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ದುಷ್ಟತನದ ಆಲೋಚನೆಯನ್ನು ನೀವು ಕೇಳಬೇಡಿ, பாவிகளுடைய வழியில் நிக்காத. ಪಾಪಾತ್ಮರ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಿಲ್ಲಬೇಡಿರಿ. அதாவது அவங்களோட வே ஆஃப் லைஃப் ஸ்டைல் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடாது. ಅವರ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಹಿಂಪಾಲಿಸಬಾರದು. பரிகாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராத, ದುಷ್ಟರು ಕುಳಿತುಕೊಳ್ಳುವಂತ ಜಾಗದಲ್ಲಿ ನಾವು ಕುಳಿತುಕೊಳ್ಳಬಾರದು. எப்ப பார்த்தாலும் பரிகாசம் பண்ணிட்டே இருக்கிறது. ಯಾವಾಗಲೂ ನೋಡಿದ್ರೆ ಹೀಯಾಳಿಸಿಕೊಂಡೇ ಇರೋದು. அவங்க இப்படி இவங்க இப்படி அந்த ஊழியக்காரன் இப்படி இந்த ஊழியக்காரன் இப்படி எப்ப பார்த்தாலும் பரிகாசம் பண்ணிட்டே இருக்கிறது. ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರೆ ಅವ್ರು ಹೀಗೆ, ಈ ಸೇವಕರಾಗಿ ಅವ್ರು ಹೀಗೆ ಅಂತ ಹೇಳ್ಕೊಂಡೇ ಇರುವುದು. அந்த இடத்துல உட்காராத. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ಕುಳಿತುಕೊಳ್ಬೇಡಿ. உங்க சொந்தக்காரங்க கூட அது போட்டோம், ನಿಮ್ಮ ಸ್ವಂತದವರಾದ್ರೂ ಇರ್ಲಿ, கூட பிறந்த அண்ணன் தம்பி தங்கச்சி இருந்தா கூட பரவாயில்ல, ನಿಮ್ಮ ಜೊತೆ ಉತ್ಪನ್ನವಾಗಿದ್ರು ಕೂಡ ಪರವಾಗಿಲ್ಲ. மத்தவங்கள பத்தி குறை சொல்லிக்கிட்டு எந்த நேரமும் பரிகாசம் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா ಬೇರೆಯವರ ಬಗ್ಗೆ ಚಾಡಿ ಹೇಳ್ಕೊಂಡು ಯಾವಾಗಲೂ ಹೀಯಾಳಿಸ್ತಾ ಇರುವುದಾದರೆ அதனால உங்களுக்கு என்ன வராது? ಅದರಿಂದ ನಿಮ್ಗೆ ಏನ್ ಬರೋದಿಲ್ಲ, ஆசீர்வாதம் வராது. ನಿಮ್ಗೆ ಆಶೀರ್ವಾದ ಬರೋದಿಲ್ಲ. ஆசீர்வாதத்தோட இழப்பு உண்டாயிரும் பாருங்க. ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುವಂತ ಆಗ್ಬಿಡ್ತದೆ. அப்ப என்ன பண்ணணும்? ಆಗೇನ್ ಮಾಡ್ಬೇಕು? இரவும் பகல் கர்த்தருடைய வேதத்திலே தியானமா இருக்க வேண்டும். ಹಗಲು ಇರುಳು ನೀವು ಕರ್ತನ ವೇದದಲ್ಲಿ ನೀವು ಧ್ಯಾನವಾಗಿರ್ಬೇಕು. அப்படி செய்தா என்ன நடக்கும்? ಆ ರೀತಿ ಮಾಡೋದಾದ್ರೆ ಏನಾಗ್ತದೆ? எல்லாமே வாய்க்கும். ಎಲ್ಲವೂ ಸಫಲವಾಗುವುದು. நீங்க என்ன செஞ்சாலும் உங்களுக்கு வாய்க்கும். ನೀವು ಏನು ಮಾಡಿದರೂ ಅದು ಸಫಲವಾಗುವುದು. ஹalleluya. ஹalleluya. என்ன செஞ்சாலும் வாய்க்குமா பிரதர்? எப்படி பிரதர்? ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಸಫಲವಾಗ್ತದಾ? ಹೇಗೆ? அப்ப நான் தப்பு பண்ணாலும் வாசிக்குமா? ಆಗ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರೆ ಅದು ಸಫಲವಾಗ್ತದಾ? நான் கெட்ட செஞ்சாலும் ஆண்டவர் நிறைவேற்றிடுவாரா? ಅದು ಕೆಟ್ಟದ್ದು ಮಾಡಿದ್ರೆ ನೆರವೇರಿಸ್ತಾರಾ? நான் சொல்லுகின்றேன், ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, வசனத்தை நீங்கள் தியானமாக இருக்க 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 ನೀವು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಧ್ಯಾನವಾಗಿ ಇರುತ್ತಾ அந்த தேவனுடைய சாயல் உங்களுக்குள்ளே வர ಆ ஆரம்பிக்கும். ದೇವರ ಒಂದು ಸ್ವರೂಪ ನಿಮ್ಮ ಒಳಗೆ ಬರಲು ಆರಂಭಿಸುತ್ತದೆ. நீங்க பாவம் எளிதா பண்ண முடியாது பாருங்க. ನೀವು ಪಾಪವನ್ನು ಸುಲಭವಾಗಿ ಮಾಡಕ್ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. யாரும் தீங்கு செய்ய முடியாது. ಯಾರಿಗೂ ಕೆಡುಕು ಮಾಡಕ್ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நீங்க செய்வது எல்லாமே வாய்க்கும். ನೀವು ಮಾಡುವುದು ಎಲ್ಲವೂ ಸಫಲವಾಗುವುದು. ஹalleluya. ஹalleluya. அது மாத்திரம் கிடையாது, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அதுல பின் காலத்தில் என்ன கனி உண்டாகும். ತಕ್ಕತಕ್ಕಂತ ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಅದು ಫಲ அந்த ಉಂಟಾಗುತ್ತದೆ. நேரத்துல என்னென்ன ஆசீர்வாதங்கள் வரணுமோ அது உங்க வாழ்க்கையில கன்ஃபார்மா வந்துரும். ಆ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಏನೇನು ಆಶೀರ್ವಾದಗಳು ಬರಬೇಕು ಅದು ಬಂದ್ಬಿಡುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. நாம்
நீதியின் பாதையில் நடக்க வேண்டும். ನಾವು ನೀತಿಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಾವು ನಡೆಯಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. ஒரே ஒரு குறிப்பை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ಕಡೆದಾಗಿ ಮುಗಿಸೋಣ. அவர் நம்மை திருப்தியாக்கி நடத்துவார். ಅವರು ನಮ್ಮನ್ನು ತೃಪ್ತಿಪಡಿಸಿ ನಡೆಸುವರು. வாசிப்போம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 58ನೇ ಅಧ್ಯಾಯ 10ஆம் அதிகாரம் 58ஆம் அதிகாரம் 10 11 ஆகிய வசனங்கள். 58ನೇ ಅಧ್ಯಾಯ 10 ಮತ್ತು 11ನೇ ವಾಕ್ಯ. ஏசாயா 58 10 11 ஆகிய வசனங்கள். ಏಸಾಯ 58ನೇ ಅಧ್ಯಾಯ 10 ಮತ್ತು 11ನೇ ವಾಕ್ಯ. ನಿಮಗೆ ಪ್ರಿಯವಾದುದನ್ನು ಹಸಿದವರಿಗೆ ಒದಗಿಸಿ ಹುಟ್ಟಿದವರ ಆಶೆಯನ್ನು ನೆರವೇರಿಸಿದರೆ ಆಗ ನಿಮಗೆ ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಬೆಳಕು ಉದಯಿಸುವುದು, ನಿಮ್ಮ ಅಂಧಕಾರವು ಪರಿಹಾರವಾಗಿ ಮಧ್ಯಾಹ್ನವಾಗುವುದು ಮತ್ತು ಯೆಹೋವನು ನಿಮ್ಮನ್ನು ನಿತ್ಯವೂ ನಡೆಸುತ್ತಾ ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿಯೂ ನಿಮ್ಮ ಆತ್ಮವನ್ನು ತೃಪ್ತಿಗೊಳಿಸಿ ನಿಮ್ಮ ಎಲುಬುಗಳನ್ನು ಸಸಾರ ಮಾಡುವನು. ನೀವು ತಂಪಾದ ತೋಟಕ್ಕೂ ನೀರಿಗೆ ಮೋಸವಿಲ್ಲದ ಬುಗ್ಗೆಗಳು ಸಮಾನವಾಗಿರುವಿರಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி நம்ம கேட்டிருக்கோம் பாருங்க. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಯಾವಾಗ ಕೇಳಿದ್ದೇವೆ ನೋಡಿ. ஆனா அதுக்கு முன்பாக செவி கொடுத்தல் ஒன்று இருக்குது பாருங்க. ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಒಂದು ಕಿವಿ ಕೊಡುವಂತದ್ದಿದೆ ನೋಡಿ. ஹalleluya. ஹalleluya. இந்த வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது ಆ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು ವಿಧೇಯತೆ ಆಗುವಾಗ இந்த ஆசீர்வாதம் நமக்கு வந்து படிக்கிறது. ಈ ಆಶೀರ್ವಾದವು ನಮಗೆ ಒಂದು ಫಲಿಸುತ್ತದೆ. பசியுள்ளவரிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து, அதாவது பசியா இருக்கிறவங்களுக்கு ಹಸಿವಾಗಿರುವವರಿಗೆ உணவு கொடுத்து, ಊಟವನ್ನು ಕೊಟ್ಟು, சிறுமைப்பட்டவர்களுக்கு ಕುಗ್ಗಿದವರಿಗೆ ஹெல்ப் பண்ணி ಅವರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿ அவங்க நீங்க திருப்தி ஆகுனீங்க அப்படின்னா ಅವರನ್ನು ತೃಪ್ತಿಪಡಿಸುವುದಾದರೆ வாழ்க்கை ஒளிமயமாயிரும். அதான் பைபிள் சொல்லுது. ನಿಮ್ಮ ಜೀವನ ಸುಂದರವಾಗಿರುತ್ತದೆ. கர்த்தர் உங்களை நித்தம் நடத்துவார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ನಿತ್ಯವೂ ನಡೆಸುವರು. நித்தம் நடத்துவார். ನಿತ್ಯವೂ ನಡೆಸುವರು. மகா வறட்சியான காலம் இந்த உலகத்துல இருந்தாலும் ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಮರುಭೂಮಿಯಾದ ಒಂದು ಕಾಲವಿರುವುದಾದರೂ அவர் உங்களை திருப்தி ஆக்குவார். ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ತೃಪ್ತಿಪಡಿಸುವರು. ஈசாக்கு இருந்த காலத்துல ಈಸಾಕಿದ್ದಂತಹ ಕಾಲದಲ್ಲಿ தேசத்துல பயங்கரமான வறட்சி. ದೇಶದಲ್ಲಿ ಭಯಂಕರವಾದ ಒಂದು ஆனா ಬಡವ. ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து ಆದರೆ ದೇವರ ಶಬ್ದಕ್ಕೆ ಅವನು ಕಿವಿ ಕೊಟ್ಟು ಬೀಜವನ್ನು ಬಿತ್ತಿದ್ದನು. 100 மடங்கு அறுவடை. 100ರಷ್ಟು ಫಲವನ್ನು ಹುಟ್ಟಿಕೊಂಡನು. ஆண்டவருடைய சத்தத்தை தான் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்க. ದೇವರ ಶಬ್ದವನ್ನೇ ನೀವು ಕೇಳುತ್ತಿದ್ದೀರಿ. பசியாக இருக்கின்றவர்களுக்கு உணவை கொடுங்கள். ಹಸಿವಿನಿಂದ ಇರುವವರಿಗೆ ಊಟವನ್ನು ಕೊಡಿರಿ. சிறுமைப்பட்டவர்களை திருப்தியாக்குங்கள். ಕುಗ್ಗಿದವರಿಗೆ ನೀವು ತೃಪ್ತಿಪಡಿಸಿರಿ. ஹalleluya. ஹalleluya. உங்க வாழ்க்கையில காணப்படுகின்ற இருளெல்லாம் ஒளிஞ்சிடும். ಆಗ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುವಂತಹ ಕತ್ತಲೆ ಎಲ್ಲ ಹೋಗ್ಬಿಡುತ್ತದೆ. அது மாத்திரம் கிடையாது, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். ನಿಮ್ಮ ಎಲುಬುಗಳನ್ನು ಸಸಾರ ಮಾಡುವರು. முக்கியமான வார்த்தை பாருங்க, எலும்புகளை ನಿಮ್ಮ ಎಲುಬುಗಳನ್ನು நினமுள்ளதாக்குவார். ಸಸಾರ ಮಾಡುವರು. ஆங்கிலத்தில் எழுதியிருக்குது, the Lord will strengthen your bones. கர்த்தர் என்ன பண்ணுவார்? எலும்புகளை ஸ்ட்ராங் பண்ணுவார், ஸ்ட்ரென்தன் பண்ணுவார். ಕರ್ತನು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಎಲುಬುಗಳನ್ನು ಅದನ್ನು ಬಲಪಡಿಸುತ್ತಾರೆ. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? ನಿಮಗೊಂದು ವಿಷಯ ಗೊತ್ತಾ? எலும்புகள் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா ಎಲುಬುಗಳು ಬಲವಾಗಿರುವುದಾದರೆ டோட்டல் பாடியோட ஹெல்த்துமே ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். ನಿಮ್ಮ ಪೂರ್ಣ ಮೈಯಿನ ಒಂದು ಹೆಲ್ತ್ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದೆ. ஏன்? ಏಕೆ? எலும்பு மஞ்சள் சொல்றாங்கல்ல, போன் மேரோ. ಎಲುಬು ಮಜ್ಜೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರಲ್ಲ, போன் மேரோ சொல்லுவாங்க. ಎಲುಬು ಮಜ್ಜೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. இந்த போன் மேரோ கூட இருக்குதா ಆ ಎಲುಬು ಮಜ್ಜೆ ಒಳಗಿಂದ ரத்த அணுக்கள் உற்பத்தி ஆகுது. ರಕ್ತದ ಒಂದು ಸೆಲ್ಸ್ ಗಳೆಲ್ಲ ಉತ್ಪತ್ತಿ ಆಗುತ್ತದೆ. ஆர்பிசி டபிள்யூபிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ಆರ್ಬಿಸಿ ಡಬ್ಲ್ಯೂಬಿಸಿ ಅಂತೆಲ್ಲ ಹೇಳ್ತಾರೆ. பிளேட்லெட்ஸ் சொல்லுவாங்க. ಪ್ಲೇಟ್ಲೆಟ್ಸ್ ಅಂತೆಲ್ಲ அதாவது ಹೇಳ್ತಾರೆ. ரத்தத்தோட அணுக்கள் அங்கிருந்து உற்பத்தி ஆகுது. ರಕ್ತದ ಅಣುಗಳೆಲ್ಲ ಅಲ್ಲಿಂದ ಉತ್ಪತ್ತಿ ಆಗುತ್ತದೆ. ஒரு மனுஷனுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அங்கிருந்து தான் உருவாகுது. ಒಂದು ಮನುಷ್ಯನ ಒಂದು ರೋಗ ನಿರೋಧಕ ಶಕ್ತಿ ಕೂಡ ಅಲ್ಲಿಂದಾನೇ ಉತ್ಪತ್ತಿ ಆಗುತ್ತದೆ. அப்ப எலும்புகள் உறுதியாக இருந்தா ಆಗ ಎಲುಬುಗಳು ದೃಢವಾಗಿ நம்ம ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದೆ. டோட்டல் ஹெல்த்துமே ஸ்ட்ராங்கா இருக்கும் பாருங்க. ನಮ್ಮ ಪೂರ್ಣ ಆರೋಗ್ಯವೂ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದೆ. ரத்தம் கெட்டு போச்சு அப்படின்னா ರಕ್ತ ಕೆಟ್ಟು ಹೋಗುವುದಾದರೆ டோட்டல் பாடியோட ஹெல்த் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். ಟೋಟಲ್ ಬಾಡಿಯಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಒಂದು ಆರೋಗ್ಯವು ಕೆಟ್ಟೋಯ್ತು ಅಂತ ಅರ್ಥ. ரத்தத்துலதான் என்ன இருக்குது? பிரஷர் இருக்குது. ರಕ್ತದಲ್ಲಿ ಏನಿದೆ? ಪ್ರೆಷರ್ ಇದೆ. ரத்தத்துலதான் சுகர் இருக்குது. ರಕ್ತದಲ್ಲಿ ಶುಗರ್ ಇದೆ. ரத்தத்துலதான் உப்பு இருக்குது. டயாலிசிஸ் பண்றாங்க பாருங்க. ರಕ್ತದಲ್ಲಿ ಉಪ್ಪು ಇದೆ. இப்ப ஒரு மனிதனுடைய ஹெல்த்த தீர்மானிக்கிறதுக்கு ரத்தம் மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றது. ಒಂದು ಮನುಷ್ಯನ ಆರೋಗ್ಯವನ್ನು ತೀರ್ಮಾನಿಸುವುದಕ್ಕೆ ರಕ್ತ ಒಂದು ಮುಖ್ಯವಾಗಿ ವಹಿಸುತ್ತದೆ. நோய் எதிர்ப்பு சக்தியை தீர்மானிக்கிறதும் இந்த பிளேட்லெட்ஸ், அதுவும் ரத்தம் தான் தீர்மானிக்குது. ಆ ಒಂದು ರೋಗ ನಿರೋಧಕ ಶಕ್ತಿಯನ್ನು ತೀರ್ಮಾನಿಸುವುದು ಅದು ರಕ್ತವೇ. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ದೇವರು ಏನಂತ ಹೇಳ್ತಾರೆ? ரத்த அணுக்கள் உருவாகிற இடத்தை நான் பலப்படுத்துவேன். ಆ ರಕ್ತ ಒಂದು ಸೆಲ್ಸ್ ಎಲ್ಲ ಉಂಟಾಗುವಂತಹ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ನಾನು ಬಲಪಡಿಸುವೆನು. ஹalleluya. ஹalleluya. நீ எனக்கு செவி கொடுத்தால் ನೀವು ನಮಗೆ ಕಿವಿ ಕೊಟ್ಟರೆ ரத்தம் உருவாகின்ற அந்த போன் மேரோ பகுதியை நான் பலப்படுத்துவேன். ನಿಮ್ಮ ಎಲುಬುಗಳನ್ನೆಲ್ಲ ನಾನು ಬಲಪಡಿಸುವೆನು. ஹalleluya. ஹalleluya. நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. ನೀವು ಆರೋಗ್ಯವಾಗಿರುವಿರಿ. நீங்க நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் ನೀವು ನೀರು ಹರಿಯುವಂತಹ ಕುಕ್ಕೆಯ ರೀತಿಯಾಗಿ பற்றாத நீரூற்றை போலவும் இருப்பீர்கள். ಬತ್ತದೇ ಇರುವ ನೀರಿನಂತೆ ಇರುವಿರಿ. ஹalleluya. ஹalleluya. நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எப்படிங்க இருக்கும்? ನೀರು ಹರಿಸುವಂತಹ ತೋಟ ಹೇಗಿರುತ್ತದೆ? பசுமையா இருக்கும், ಅದು ಹಸಿರಾಗಿರುತ್ತದೆ. செழிப்பா இருக்கும். ಅದು ಸಮೃದ್ಧಿಯಾಗಿರುತ್ತದೆ.
பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். ಅದು ನೋಡೋದಕ್ಕೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದೆ. அந்த மாதிரி நீங்க இருப்பீங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಇರುತ್ತೀರಿ. வற்றாத நீரூற்றை போல இருப்பீங்க. ಮೋಸವಿಲ್ಲದ ಬುಗ್ಗೆಯ ರೀತಿಯಾಗಿರ್ತೀರಿ. வற்றாத நீரூற்றை சுத்தி என்னங்க இருக்கும்? ಮೋಸವಿಲ್ಲದ ಬುಗ್ಗೆಯ ಸುತ್ತಿ எல்லாரும் தண்ணி மூடுறதுக்காக வருவாங்க. ಎಲ್ಲರೂ ನೀರನ್ನು ಸೇರಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಬರುವರು. உங்கள் மூலியமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ನಿಮ್ಮ ಮೂಲಕವಾಗಿ ಅನೇಕರು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವರು. கர்த்தர் விதமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவதற்கு வல்லமை உள்ளவராக. ಕರ್ತನು ಈ ರೀತಿಯಾದ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அவர் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? ಅವರು ನಿಮ್ಮ ಬಳಿಯಿಂದ ಏನು ಎದುರು ನೋಡುತ್ತಾರೆ? எனக்கு செவி கொடு, ನನಗೆ ಕಿವಿಗೊಡಿ, வார்த்தைக்கு உன்னை ஒப்புக்கொடு, ನನ್ನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ, என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படி, ನನ್ನ ಆಜ್ಞೆಗಳಿಗೆ ನೀವು ವಿಧೇಯರಾಗಿ, உனக்கு எல்லா விதமான நன்மைகளையும் நான் உனக்கு கொடுப்பேன். ನಿಮಗೆ ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ಶುಭಗಳನ್ನು ನಾನು ನಿಮಗೆ ಕೊಡುವೆನು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. அவர் விழுந்து நிற்போம். ಎಲ್ಲರೂ ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣ. ஜெபம் பண்ணுவோம். ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. பரலோகத்தின் தகப்பனே, உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். அப்பா, இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, நீர் எங்களை நடத்துகின்ற தேவனாக இருக்கின்றதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே, உமக்கு பின்பாக நாங்கள் நடக்கின்ற ஆடுகளாக இருக்கின்றோமே ஆண்டவரே. எங்களை நடமும் விசாலமான பாதையிலே நடத்துகிறாக, புல்லுள்ள இடங்களிலே நடத்துகிறாக, அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் சேர்ப்பீராக கர்த்தாவே. நீதியின் பாதையிலே நடத்துகிறாக, நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அங்கே மரணம் இல்லை என்று சொல்ல கர்த்தாவே. ஆண்டவரே, மரணத்தின் சக்திகள் இல்லாத ஜீவ சக்திகள் பெருகின்ற அந்த பாதையிலே நீர் எங்களை நடத்துகிறாக கர்த்தாவே. நாங்கள் நீதியில நிலை நிற்கும் பொழுது ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் எங்கள் வீட்டில் இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றதை கர்த்தாவே. பொருளாதார ஆசீர்வாதங்களை தருகிறாங்க ஆண்டவரே, குறைவுகளை நிறைவாக்குகிறார்கள் ஆண்டவரே. தேவாதி தேவா, சிறுமைப்பட்டவர்கள் மீது சிந்தனையாக இருக்கும் பொழுது கர்த்தாவே, ஏழைகளுக்கு உதவும் பொழுது, பசியாக இருக்கும் பொழுது ஆகாரத்தை கொடுக்கும் பொழுது கர்த்தாவே, நீர் எங்களுடைய எலும்புகளை நிலமுள்ளதாக ஆக்குகின்றீரே. மகா வறட்சியான காலங்களிலும் எங்களை திருப்தியாக்குகின்றீரே. உடைய வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து கர்த்தாவே, எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த உலகத்திலே பெற்று ஆசீர்வாதமாக வாழ்வதற்கு தேவனீர் நீர் உதவி செய்கிறார் கர்த்தாவே. அது மாத்திரமல்ல, நீர் எங்களை பாதுகாத்து நடக்கின்ற தேவனாக இருக்கின்றோம், பாதுகாப்போடு நடக்கின்ற தேவனாக இருக்கின்றேன் கர்த்தாவே. இஸ்ரவேல் மக்களை நடத்துகிறே கர்த்தாவே. பகலிலே மேக ஸ்தம்பத்தையும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தையும் கொடுத்து பாதுகாத்து நடத்துகிறே கர்த்தாவே. அதே போல எங்களை பாதுகாக்கிற தேவனாக நடத்துகின்ற தேவனாக இருக்கின்றேன் கர்த்தாவே. இந்த சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்கின்றது. நாங்கள் போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாங்கள் வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எசப்பாடி ரத்தமாக செய்தே அதற்காக உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம், உம்மை கனம் பண்ணுகின்றோம் கர்த்தாவே. கர்த்தா ராஜாதி ராஜா, நீர் எங்களை அதிசயமாக நடத்துகின்ற தேவனாக இருக்கிறீரே கர்த்தாவே. அதிசயமாக நடத்துகின்ற தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம் கர்த்தாவே. இதுவரைக்கும் எங்களை நடத்தின தேவன் இனிமேல் நடத்தினீர். இதுவரைக்கும் எங்களை போஷித்த நேசித்த பாதுகாத்த கர்த்தர் இனிமேல் எங்களை போஷித்து நேசித்து பாதுகாப்பேன். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த கேட்ட சத்தியத்தின்படி மக்கள் நடக்க நீர் உதவி செய்கிறார்கள். ஆண்டவர் உலக ரட்சகருமான இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள தேவனே. ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Glory to Jesus. Hallelujah.